நீ ஒன்றும் தெரிஞ்ச வேலையை போடுறான். அவர் காட்டுற இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சரியா இந்த இடத்துல காட்சி அழிச்சதே சரி, உங்களை வந்து இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு உத்தரவு கிடைச்ச சம்பவம் நடந்துச்சு. ஐயா முயற்சி பண்ணி எடுத்து அவங்களுக்கு சக்தி கொடுத்து இந்த இடத்துல நான் இருக்கேன், நீ எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும் போது அவரை போய் அதை எடுத்துருக்காரு. சரி, இங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று சாப்பாடெல்லாம் அன்னதானம் போடுவாங்கள்ல, நம்ப முடியுமா? அந்த கல்லுக்கு கீழே ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான நம்மளுடைய அந்த ஈமச் சடங்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சடங்கு பண்ணப்பட்ட ஒரு இடம் அது. இது என்னது இது? ஆஹா, யாரோ என்னமோ என்னாச்சு பாருங்களா பசங்களா. ஆஹா, கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டேன். பார்க்கலாங்க கேட்டேன். இது எல்லாத்தையும் ஐயா ஒரு அளவே பண்ணியிருக்காரு. அவர் வேதனைப்பட்டு ஒரு மாதம் சாப்பிடவே இல்லை. யாரு? ஐயா சாப்பிடவே இல்லை. அதுக்குன்னு கைத்தை போட்டு கட்டி போடுவாங்க. சிவலிங்கம் நீங்கள் எங்கே இருக்கீங்க காட்டுங்க ஐயா. சிவலிங்கம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டுங்க. கோயிலுக்கு வரக்கூடாதா யாரும்? இப்போ புதுசாக தானே கோயிலுக்கு வருவாங்க. கண்டிப்பாக இப்படி கூப்பிட்டு வர சிவனை போய் பார்த்தே ஆகணும். என்ன தானே? சரி, நான் ஒன்று ஆமாம் ஆமாம் ஆமாம். அன்பு தானே எல்லாம் செய்த நேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மருதூர் வட்டம் அங்கே இருக்கிற மங்கதேவப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கிறோம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக ஒரு கோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு பேர் கோவில் மேடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிருக்கிறாங்க. சுற்றி வயல்வெளிகள் இருந்தால் கூட அந்த இடத்த யாரும் பெரிதளவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கலை. என்ன காரணம் அப்படின்னா அங்கே உள்ள ஒரு பழமையான கதைகளும் அங்கே உள்ள எல்லா கோயில்கள்லையும் உள்ள மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பொருளைகள் நிறையா இருந்ததுனால அந்த கோவில்களை முன்ன இருந்த தலைமுறைகளும் இப்போ இருக்கிற தலைமுறைகளும் கடந்து போக இருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலை ஒரு 5 வருடங்களாக எப்படியாவது அதை மீட்டு எடுத்துடணும்னு சொல்லி அவருக்கே வந்து அருள்வாக்கு கொடுத்ததாகவும் அவர் வந்து அதுக்கப்புறம் எங்கெங்கே எந்தெந்த சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நின்று இதுக்கு கீழே வந்து சிவன் இருக்கார், இது கீழே அம்மன் இருக்கார், இங்கே வந்து முருகன் இருக்கார், இங்கே பிள்ளையார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுடைய அந்த ஒரு சரியான ஒத்துழைப்பு இல்லாட்டா கூட இவராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனாக ஒரு காலையில் 3 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த இருந்த கோவில் இருந்த தடத்தை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அந்த இடத்த தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம நினைக்கையில் நம்மளை தாண்டிலாம் இருக்காங்கடான்னு காட்டுற விஷயம் தான் நம்ம இன்றைக்கி போகிற ஒரு விஷயம். புதுக்கோட்டை மாவட்டம் மருதூர் வட்டம் அங்கே இருக்கிற மங்கதேவப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவில் பல பேர் கடந்து போன விஷயத்த ஒரு மனிதன் எடுத்து 5 வருடங்களாக ஏகப்பட்ட அவப்பெயர்களுக்கு அவச்சொல்லுகளுக்கு அப்புறம் அவரை வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து சாப்பிடாமலாம் இருந்திருக்காராம். இனிமேல் என்ன நீங்கள் இதுக்கு அனுப்புனீங்கன்னா விபூதி கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விபூதி குங்குமம் வைக்காமல் திரு ருத்ராஜ மாட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறாரு. அப்படிலாம் இருந்த ஒரு மனுஷனை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது போகிற வழிகளில் என்னெல்லாம் நடக்குதோ அத்தனையும் பாருங்கள். கடைசியாக அந்த இடத்துக்கு நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஒரு சாமி பார்க்குறதுக்காக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல ஒரு முழுக்க ஒரு வயல் சார்ந்த ஒரு பகுதி. சரிங்களா? உள்ளே வந்துட்டோம். உள்ளே கேட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டவங்களும் வரேன்ருக்காங்க. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு பாதைகள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. சரி, வர வரைக்கும் காத்திருப்போம். இந்த பாருங்க, சின்ன குழந்தைங்க ஊஞ்சல் கட்டுறதுக்கு
ஊஞ்சல் ஆடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த புடவை கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த போல். நான் உட்காரலான்னு பார்த்தேன், சின்னதாக இருக்குது, உட்காந்தானே கிழிஞ்சிரும். அதனால் சின்ன பசங்க பாவம், அவங்க வர வரைக்கும் காற்று இருந்துட்டு போவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் கூவுற சவுண்டும், அங்கங்கே சம்மந்தம் இல்லாமல் நமக்கு என்ன பறவைகள்னே தெரியாது, அந்தந்த பறவைகள் கத்துற சவுண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது அதிகமாக. அவ்வளோ ஒரு வயல் சார்ந்த ஒரு பகுதி பார்த்திங்கன்னா தெரியும். சுற்றி வீடுகளே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த டவர் ஒன்று இருக்கும், அந்த டவர்கிட்ட போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டவர்கிட்ட வந்தாச்சு, ஆனால் கோவில் இல்லை. கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம். அதோ அந்த டவர் தான் தெரியுதுங்களா, டவர், அந்த டவர் தான். ஓய், எல்லோரும் எங்கே போகிறீங்க? எங்கேருந்து எங்கே? சரி, இங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று சாப்பாடெல்லாம் அன்னதானம் போடுவாங்கள்ல, அங்கே தான் போயிட்டு வரீங்களா எல்லோரும்? ஓ, அங்கே போகணுமா? சரி சரிம்மா. அங்கே என்ன வேலை இன்றைக்கி? இன்றைக்கி அன்னதானம்மா. அதனால் அது என்ன கோவில் தெரியுமா? ஒரு இறந்தவரை வந்து சமாதி மாதிரிலாம் வச்சு எல்லா சாமிகளும் வச்சு கும்பிட்றாங்க. ஓ சரி சரி, எடுக்க மாட்டேன். எடுக்கணுமா? என்ன இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் ஐலட், இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் ஐலட்டில். சாதாரண வந்தால் கூட தெரியாது. சரி சிவா, சரி போங்க. பாருங்க, காணொளி வரும். அன்பு தானே எல்லாம் சேது. இதுலையா? இதில் போகணுமா? ஒரு கோவிலுக்கு வரோம் அப்படின்னா, இன்றைக்கி உள்ள கோவிலுக்கு நம்ம நேராக போய் நம்மளை நிப்பாட்டிடும், போயிடலாம். ஆனால் ஒரு காலத்தில் இது என்னது இது? ஆஹா, முதுமக்கள் தாலி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், முதுமக்கள் தாலியே தான். இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இங்கே பாருங்களேன், சிவன் கோயிலுக்கு தேடி போயிட்டுருக்கோம். இது முதுமக்கள் தாலி இருக்கிறதுக்கான ஒரு அடையாளங்க. இங்கே பாருங்கள். ஆஹா, அப்போ இங்கே நிறையா இருந்திருக்கு காலப்போக்கில். இங்கே பாருங்கள், அந்த கல்லெல்லாம் ஏதோ வேலைக்காக எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. இது ஒன்று அப்படியே விட்டுருக்காங்க. இது வந்து முதுமக்கள் தாலி இருந்ததுக்கான ஒரு அடையாளம். அப்போ இந்த இடமும் இந்த ஊரும் ரொம்பவும் பழமையான ஒரு நாகரிகத்தை கொண்டது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப பழமையான ஒன்றுங்க இது. முதுமக்கள் தாலி பார்க்கவே ஆச்சரியமாகிடுச்சு. எல்லாருக்கும் இப்போ பார்த்தா தெரியாது. இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய அளவில் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி பெரிய வட்ட கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ரொம்ப ரேர். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இருக்காது. சுற்றி தெரியுதுங்களா, ஒரு வட்டமான இருக்குது பாருங்க. அந்த கல் எல்லாமே இருந்திருக்கு. காலப்போக்கில் அதெல்லாம் எடுத்து அகற்றிட்டாங்க. அதனால அது வந்து தெரியலை. இது வந்து இன்னமும் அப்படியே இருக்குது. இதை வந்து வெளியில் தெரியப்படுத்தணும். அப்போ தான் இதனுடைய ஆராய்ச்சியில் எந்த காலம் எப்போ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி பொட்டைக்காடாக இருந்திருக்கு. அப்போ ஒரு காலத்தில் எங்கள் மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல? பரவாயில்ல, இவ்வளோ பசங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு போகிறாங்களாம், ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு தான் வழி தெரியல. யாரையாவது கேட்கணுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. தெரியாமல் வந்துட்டா அப்படி தான், வழி தெரியாமல் வந்துட்டா. கொஞ்சம் இருந்துட்டு அவங்க கூடயே நான் வந்திருக்கலாம், தவறு செய்து விட்டேன். போகிறேன். பரவாயில்ல, இந்த மாதிரி தெரியாமல், வழி தெரியாமல் நான் நின்று காத்திருந்து கூட போகலாம். ஆனால் இந்த மாதிரி தெரியாமல் போய் நிறையா இடங்களில் நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுமக்கள் தாலி இங்கே பாருங்கள், இங்கேயே இருக்குது திறக்கு, பார்த்தீங்களா? இப்போ இது யார் இங்கே ஊரில் வந்து கூப்பிட்டு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு முதுமக்கள் தாலி இருந்த ஒரு வட்ட வடிவான வட்டக்கற்கள் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த இடம் இது. தெரியுது பாருங்கள், காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு. அப்போ ஒரு இடத்துல 1 2லாம் இருக்காது. அப்போ ஒரு காலத்தில் இது வந்து இடுகாடாக இருந்திருக்கு. சரிங்களா?
இப்போ ரொம்ப தூரத்தில் அங்கே ஒன்று பார்த்தோம், இங்கே ஒன்று பார்த்தோம். அப்போ நிறையா இருந்திருக்கு. காலப்போக்கில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. தெரியாது, மக்களுக்கு தெரியாது. கற்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பரட்டி வச்சுருவாங்க. ஆனால் அதெல்லாம் வரலாறு. அதுக்கு கீழே நம்ப முடியுமா, அந்த கல்லுக்கு கீழே ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான நம்மளுடைய அந்த ஈமச் சடங்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சடங்கு பண்ணப்பட்ட ஒரு இடம் அது. போயிடுவேண்ணா கரெக்டாக, பாதையை பாருங்களேன். இங்கே பாருங்க, இந்த குருவிலாம் இப்போ இருக்கா இல்லையானே தெரிலங்க. இது ஒரு குருவி கூடு கட்டி அதில் எவ்வளோ வாழ்ந்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து சிட்டுக்குருவியா, சிட்டுக்குருவி கூடு இப்போ இல்லை. இது ரொம்ப பழசு இல்லை, பார்க்குறதே அரிதாக இருக்குது. இன்றைக்கெலாம் இந்த சிட்டுக்குருவி, தூக்கணாங்குருவி இதெல்லாம் பார்க்க முடியல. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கற்றுட்டு போகிற வரைக்கும் நீங்கள் தான் தோணை. அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த கோவில் இதுவும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு கோவிலும் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிவலிங்கத்தை கொண்டது. இங்கே முதுமக்கள் தாலியோடைய அந்த அடையாளங்கள் இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வட்டக்கற்கள் இப்போ இது வரைக்கும் இங்கே நீடித்து வந்திருக்கு பார்த்தீங்களா, தெரியுது பாருங்கள். யாரோ என்னமோ என்னாச்சு அங்கே பாருங்களா பசங்களா, அங்கே 4 பேர் இருக்காங்க, கேட்கலாம். இது என்ன காய் வித்தியாசமாக இருக்குது, இது என்ன செடி, இந்த செடியில் இந்த காய் நான் வந்து பார்த்ததே இல்லை. கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், என்ன காயின்னு தெரில. குட்டி குழந்தைங்களாம் ஓடுது. இந்த பழம் சாப்பிட்லாங்க, சரிங்களா. அதை பாருங்க, இது சாப்பிட்லாம், இது நல்லாயிருக்கும். பேர்லாம் தெரியாது, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஏதோ ஒரு இது பழம் செம்மையாக இருக்குது பாருங்க. பாருங்கள், இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும், எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய உடல். ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொன்று சத்து இருக்கும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட சாப்பிட்றணும், அது எடுத்துக்கும். இங்கே தான் பாப்பா என்ன பண்ணுறீங்க? சூரப்பழம் இங்கே வாங்க, நிறையா இருக்குது. அங்கே இருக்கா பார்த்தீங்களா, அவங்களும் பேரை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியலைங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க? டே எங்கடா இருந்தீங்க எல்லாம்? என்னடா எல்லா கையிலையும் ப்ரெட்டு பாக்கெட் இருக்கு? கோயிலுக்கு போய்ட்டு வரையாடா? பாருங்களேங்க, தெரியலங்க, இவ்வளோ பேர் சூரப்பழம் விற்கிறாங்க. பா எல்லாமே குட்டி பசங்க தான். தம்பி சூரப்பழம் பறிக்கிறீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பறித்து என்னடா பண்ணுவீங்க? பறித்து சாப்பிடுவீங்களா? கரெக்டான வார்த்தை தான். என்ன இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? ஐயா என்னாச்சு? வண்டி இறங்கிடுச்சு. அன்னதானம் சாப்பாட்டுக்கு வந்தாங்க. வந்து சாப்பிட்டு கிளம்பி வரும்போது வண்டி இறங்கிடுச்சு, ஈரத்தில் பதிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் பிறகு டிராக்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இழுக்கிறது. அச்சோ, கோயிலுக்கு வந்தவங்களா? அன்னதானம் சாப்பிட்டு கோயிலுக்கு வந்தாங்க. எந்த ஊர்னா எல்லாருமே? பசங்களாம் இங்கே வந்தவங்களா? எல்லா பசங்க நிற்கிறது பூரா இதில் வந்தவங்க. அதனால தான் சூரப்பழத்தை பார்த்தோன்னே இறங்கிட்டாங்க. வண்டி ஆஃப் ஆனோடனே 2 ஓடிடுச்சு எல்லாம். 300 பசங்க இருக்காங்க இதில். ஓ, எதுவும் பண்ண முடியுமா? ஆஹா, அன்னதானத்துக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அன்னதானம் போல். இன்றைக்கி அன்னதானங்கிறதுனால பஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. வண்டி மாட்டிக்கிச்சான். நம்ம எதுவும் பண்ண முடியுமா? முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? அண்ணா வண்டி வருதா? வண்டி வருதாண்ணே? எதுவும் வரலையா? சும்மா நிற்கிற நேரம் ஏதாவது முயற்சி பண்ணலாம்ல? வணக்கண்ணே. இந்த மண்ணை எடுக்க ஆரம்பிச்சுன்னா வண்டி எடுத்துடலாம்ல? வண்டி பாடி டோட்டலாக கீழே அடியில் டோட்டலாக உட்காந்துருச்சு. அதானே
மண் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? இல்லை எதுவும் இல்லை. இது ரொம்ப ஓல்டு மாடல் வண்டி. அது இல்லாமல் ஜாக்கியும் போட முடியாது. கரெக்டாக பாடி நல்லா அடியில் இறங்கிடுச்சு. நான் நினச்சேன் ஆளுங்களை வச்சு இப்படி தள்ளணும்னா அங்கே இழுத்தலான்னு பார்த்தா உட்காந்துருச்சு தள்ள தள்ள. ஆஹா, நல்லா ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ இந்த சைடு மண் எடுத்தால் போதுமா? இந்த சைடா பாடியே ஒரு டச் ஆயிடுச்சுண்ணே. அந்த சைடுமே நம்ம எடுத்தாலுமே அந்த சைடு ஃபுல்லாக அந்த சைடு உட்காந்துருச்சு பாருங்க. பின்னாடி பார்த்தீங்களா இல்லையா? நல்லதான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் உள்ள. ஒருத்தர் விட்டுட்டாப்புல, அவர் அந்த கார் எடுக்க போயிட்டாப்புல. முடியாது அங்கே பாருங்க, கீழே அந்த இதோட உட்காந்துருந்தாரு. அண்ணா என்கிட்ட சவுல் இருக்கு சரிங்களா? இப்போ எதுவும் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? டிராக்டர் எப்பவும் டிராக்டர் வரும். சரி, டிராக்டரை வச்சு கைத்த கட்டி இழுத்துருவோம். சரி, ரைட்டு ஓட்டுறது யார் ஓட்டுவா? அவர் ஓட்டுவார்னு நினைக்கிறேன். கேளு, இப்போ இந்த இருக்கு வண்டி எடுத்து வருவான். கேளுங்க. அப்படிலாம் என்கிட்ட சவுல் இருக்குது. எடுத்து வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மண்ணை தோணுன்னு வச்சிங்களா, கொஞ்சம் கிளியர் ஆயிரும். கட்டையை கட்டியை போட்டு ஏற்றிக்கலாம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சூரப்பழம் பறிச்சிட்டிங்களா எல்லோரும்? எப்போவும் வருவாங்களா? இப்போ மட்டுமாண்ணே? எப்பவும் வாரம் நாங்கள் வாரம் இங்கே வாரம் வாரம். நீங்கள் அன்னதானம் போடுறீங்களா? திருச்சி ஜிஹெச்சில் அன்னதானம் போடுறோம்ல. சரி சரி. மத்தியானம் எல்லா ஓ, நாளும். அதனால இங்கே அன்னதானம் போடுறீங்க. இவங்களையும் கூப்பிட்டு வந்தீங்க. ஆனால் கோயில் எங்கே இருக்குது? கோயில் இங்கே தான் இருக்கா? சரிண்ணா, நான் வரேன். சப்போஸ் இப்போ எடுக்கிறதுக்கு டிராக்டர் வரலன்னா நீங்கள் சவுல் சொல்லுங்கள், நானே மொத்தம் பண்ணி எடுத்து விட்றேன். சரிங்களா? எடுத்துடலாம். சரிண்ணா. அன்னதானம் போடுறதுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுட்டு வந்திருக்குறாங்க பசங்களுக்கு. அது ஒரு நல்ல நேரமாக போயிடுச்சு. எல்லோரும் சூரப்பழம் காட்டுக்குள்ளே இத்தினோண்டு பசங்க எல்லாம் குறுக்க நெடுக்க ஓடும்போது நல்லாயிருக்கு பார்க்க. காலையில் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்காரன் டிரைவர். சிவா எதுவும் டிராக்டர் எதுவும் வரல, எதுவும் உதவிக்கு வரல அப்படின்னா நம்ம வந்து ஒரு சவுல் ஒன்று வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதிலேருந்து மண்ணை அள்ளி போட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளணும் அப்படின்னா அள்ளிட்டு போட்டு வண்டி எடுத்துடலாம். ரொம்ப இந்த பாதை தான். ஒரு காலத்தில் நல்லா இருந்த ரொம்ப பெயர் போற்ற ஒரு நகரங்களே இன்றைக்கி அழிஞ்சு சிறு கிராமங்களாக அறிவிச்சு. அதுக்கு உதாரணம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம். 196 நாடுகளாங்க. 196 நாடுகளை அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையா? இது கோவில் இருக்கிற மாதிரி, வீடுங்களாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா, கோவில் இங்கேயா இருக்கு? அம்மா, யாருக்கும் காது, நான் பொறுமையாக கூப்பிட்றேண்ணா. அம்மா, கோவில் இங்கேயா இருக்கு? கோவில் 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 இல்லைம்மா, கோவில் எங்கே இருக்குது? காது கேட்கலையா? ரொம்ப தூரமாக இருக்குல்ல. கோவில் எங்கேம்மா இருக்கு? கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். ஓ, வீடு மாதிரி இருக்கிறதுனால கேட்டேன். ஒன்றும் இல்லை, இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறேன். சாமி பார்க்குறதுக்காக வந்தேன். தஞ்சாவூர் சேதுபதி. நான் சும்மா பார்க்குறதுக்கு வந்தம்மா. என்ன வாழை மரம் தானா விழுதா? கோவிலா வீடா எதுவுமே தெரியல.
உள்ளே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருவாசகம் திருமுறை படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவிலுக்கு கூப்பிட்டுருந்தாங்கம்மா, அதனால் சாமி பார்க்கலான்னு சும்மா வந்தோம்மா. சாமி பார்க்குறதுக்காக வந்தோம். என்னப்பா சாமி பார்க்க வந்தோம். சாமியா? ஆ எங்க? உள்ள கோவில் இங்கயா? யார் சொன்னது உங்களுக்கு? ஒருத்தர் சொன்னார். ஒரு ஐயா. சரி, நான் ஒன்று ஆமாம் 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 இங்கே பாருங்கள். இல்லை இல்லை, அது ஓகே தான், கோவில் தானே. அப்போ சாதாரணமாக பார்க்குறதுக்கு வந்தோம். ஒருத்தர் அவர் பேர் தெரியல, இருங்க. உங்கள் முக்கியமானவர் இருக்காரா? அவர் தான் அடிக்கிறாரு, இருங்க. கோயிலுக்கு வரக்கூடாதா யாரும்? அப்போ புதுசாக தானே கோயிலுக்கு வருவாங்க. இல்லை, கோயிலுக்கு புதுசாக தானே வருவாங்க. வந்தது கிடையாதா? தனியார் கோவிலா? ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, இல்லைங்க, உங்கள் கோவிலில் தான் இருக்கேன். அது இந்த ஓடெல்லாம் போட்டிருக்குமா? வேறு இடங்களா? உள்ளே நுழைஞ்சு வெளியே போயிட்டேண்ணா. என்னம்மா? சாப்பிட்டோம்மா, சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். வழி தெரியாமல் வந்துட்டேன். பரவாயில்ல, திருமூலருக்கு தானே வந்திருக்கேன். பார்த்துட்டு போகலாமா திருமூலரை? பார்க்கலாமா? வீடியோ எடுத்துக்கலாமா? சரி சரி, பார்த்துட்றேன். தெரியாமல் வந்து தான் பல சாமியை பார்த்துருக்கோம். சரி. இல்லை, எனக்கு இந்த சூழல் தெரியாது. அது பெரிய நினைக்கிற அளவுக்கு பெரிய கேமரா இல்லை, நம்ம ஒரு விஷயங்கள் அவ்வளோதான். சரி, ஓகே. ஓ, எப்போலேருந்துமா அந்த சாமி இருக்கு? பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே நானாக சொல்லி வந்தால் கூட வர முடியாது. இங்கே சிவா. ஓ, பாருங்கள், அங்கே சுற்றி இங்கேயும் சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இதோ எல்லாமே புதிய திருமேனிகள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வணங்குறாங்க. உள்ள சிவன் விநாயகரோட. இது எதுவும் சமாதி அந்த மாதிரியாம்மா? இல்லை, திருமூலருக்காக அமைக்கப்பட்ட கோவில். சரிங்க, சரிம்மா சரிம்மா. சரி, நான் இப்போ வந்த கோயிலுக்கு தேடி போகிறேன். வந்தது மகிழ்ச்சி ரொம்ப. இல்லைம்மா, அது பழைய கோவில் அழிஞ்சு திரும்ப உருவானதான் சிவலிங்கம். இது உள்ள பார்க்கட்டா? ஓ, உள்ளையா? பரவாயில்ல, பார்க்க அனுமதி கொடுக்குறாங்க. தெரியுதுங்களா? இங்கேயும் சிவன் தான், எங்கும் சிவன் தான். அவ்வளோதான். இப்போ சிவபெருமான் அங்கே சுற்றி சிவனுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்கே விநாயகர் ரொம்ப அழகாக, எல்லாமே புதிய திருமணிகள் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, நம்ம வேறு கோவிலுக்கு வந்து, சரிங்கம்மா போயிட்டு வரேன். நம்ம என்னென்னா வேறு கோயிலுக்கு தேடி வந்தோமா, அதுவும் காட்டுக்குள்ளே இருக்குன்னாங்களா, இதுவும் காட்டுக்குள்ளே இருக்கா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேராக கோயிலுக்குள்ளே வந்ததும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. ஏன் இங்கே வரீங்க, என்னாச்சு? ஏன்னா இங்கே யாரும் வரமாட்டாங்களாம். பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம்மா? உங்கேயா? மகிழ்ச்சிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி அன்னதானம் போடுறது. சரிம்மா. பார்த்த வண்டி மாட்டிக்கிச்சுமா, எதுவும் பண்ண முடியாதா? இன்னும் எடுக்கலை, ஆழமாக மாட்டிக்கிச்சான். வருதா? சரி, ஓகே, மகிழ்ச்சி. நான் வரேன். உங்கள் பேர்? சேதுபதி, தஞ்சாவூர்ண்ணா. ஆமாண்ணா. அன்பு தானே எல்லாம் சேது. ஆமாம், எல்லாமே வந்துடும். நானே வந்துடும் பார்த்தீங்கன்னா. ஓகே, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா அது, நம்ம பாட்டுக்கு எப்படி தெரியுங்களா ஆகிடுச்சு. ஏதோ கதவை திறந்துருந்தால் நம்ம பாட்டு போகல. அது போல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வீடே கிடையாது. எத்தனை கிலோமீட்டருக்குன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு வீடே கிடையாது சுற்றி. அந்த இடத்துல தான் நம்ம தேடி வந்த கோவிலும் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. வாரம் ஒரு முறை அன்னதானம் போடுறாங்களாம் திருமூலர். இப்போ நம்ம தேடி வந்த கோயிலை தேடி போகணும். என்னென்னா, இந்த வயலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் லொக்கேஷன் போட்டாங்கன்னா அதில் தேடி போக முடியாது. இப்போ நான் கேட்ட குழந்தைங்களாம் இந்த கோயிலை வர சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, தேடி போவோம்.
நான் எங்கேயோ நிற்கிறேன், இங்கே பாருங்க, நான் எங்கேயோ நிற்கிறேன், லொக்கேஷன் எங்கேயோ காட்டுது, தெரியுதுங்களா? எப்படி போக போகிறேன்னு தெரில. நம்ம ரொம்ப சுற்றி வந்திருக்கோம், ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நல்லதுங்க. நான் வந்து அங்கேருந்து ரொம்ப தூரம் சுற்றி வந்திருக்கேன் நேராக வர்றதுக்கு. ஆனால் அப்படி சுற்றி வந்தப்போ கிடச்சது தான் முதுமக்கள் தாழி. சரிங்களா? முதுமக்கள் தாழி தெரியுங்களா? இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈமச்சடங்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க. அப்போ வந்து சாவே இல்லாத தமிழர்கள் இருந்திருக்காங்க, சாவே மாட்டானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வயதாகியும் ரொம்ப ஒல்லியாகி குறுகிடுவாங்களாம், சாகவே மாட்டாங்களாம். அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈமச்சடங்கு இந்த ஒரு பெரிய பானை வச்சு அதில் தண்ணி வச்சு விளக்கெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருவாங்களாம். இன்றைக்கி அதை கண்டுபிடிக்கிறோம், எத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு. அவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? அதுதான் பெரிய விஷயம். இப்போ நான் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இது ரொம்ப காடுங்க, எவ்வளோ பெரிய காடுண்ணா, ரொம்ப காடு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போனாலும் இவங்க வண்டி இங்கே மாட்டினதுனால இப்போ இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. எனக்கு இப்போ 1 நிமிஷம் காட்டுது. சச்சோ, நம்ம தேடி வந்த கோவில் இது இல்லைண்ணா, வேறு கோவில். என்ன கோயில் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். சிவன் ஆலயம்ண்ணா, அதுவும் ஒரு சிவன் ஆலயம் தான். இது தனியாக இருக்குது. இல்லை அதுதான். ஆ, சிவன் கோயில் வந்து அங்கே அதான் முன்னாடி இருந்திருக்கு, இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. மோசடி மங்கதம்படி இருக்குதுல்ல, அதுக்கு பக்கத்தில் அந்த ஒரு காட்டுக்குள்ளே கிடக்கு லிங்கம்லாம் இருக்குது. அதுதான் அங்கே தான் சொல்லுவோம்ல. கேட்டா எங்களை கேட்ட நான் தான் உங்களை கேட்கவே இல்லை, இப்போ தானே கேட்குறேன். அதான் கேட்டதா நீங்கள் எந்த சரி இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா கோவில் மங்கதம்பட்டி லிங்கம் பாதி தெரியுது, ஆனால் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்குது வந்து பார்த்துட்டுலாம் போயிட்டாங்க. தஞ்சாவூர்லேருந்துலாம் வந்தாங்க. சரிண்ணா. கவர்மெண்ட்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு முதலீடு இல்லைன்ட்டாங்க. இப்போ எப்படி போகணும் அதுக்கு? இப்போ இதில் வந்தீங்க, காரில் வந்தீங்களா? டூவில் வந்து காரில். மங்கதம்பட்டி மங்கதம்பட்டிலேருந்து இல்லையே, இது 650 மீட்டர் காட்டுது இப்போ அவங்க காட்டினது. நீங்கள் சொல்கிறது ஒன்று இருக்குதான், அது எனக்கு ஃபோட்டோஸ் லொக்கேஷன்லாம் வந்துருச்சு. ஆனால் இது 650 மீட்டர். கிலோமீட்டரா 650 மீட்டரா? 650 மீட்டர் நடந்து போகிறது. சிவன் கோயில் இங்கே இருக்குல்ல நம்ம ஊரில். இந்த ஒரு பெரியவர் 40 வருஷமாக வச்சு வணங்கிட்டு இருந்தார்ல, வணங்கிட்டு இருக்காருல்ல, அதுதான் மங்கதம்பட்டி தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ அந்த பெரியவர் அவர் தான் ஒரு நல்ல பிரியா. ஆமாம், வடிவேல். வடிவேல் நான் தான். நீங்கள் தான் வடிவேலா? அப்போ அங்கேருந்து பேரை தப்பாகவே சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் கிடையாது வடிவேல், அப்போ வேறு. இந்த கோயிலுக்கு நான் தான் பார்க்குறேன். அப்போ இது கிடையாது. கோயிலை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சம்மந்தமாக உருவாக்கியிருக்கு இந்த கோயில்? ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு. தனியார் ட்ரஸ்ட்டு. அதில் வாரம் அன்னதானம் போடுறாங்க, நல்ல விஷயம். டெய்லி பூஜை நடக்குது. நான் தான் பார்த்துக்கிட்டேன். என் பேர் தான் வடிவேல். நீங்கள் தான் வடிவேல். அப்போ அங்கேருந்தே பேர் தப்பாகவே அவங்களாவே நம்மக்கிட்ட சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதில் ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க, நான் தேட்டரில் அதை பார்த்துருவேன். வரேன். அந்த இதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறதில் இங்கே பாதி இருக்குது. சிவன் பார்வதி எல்லாமே இருக்குறாங்க, தேர் உட்பட இருக்குன்னு. தஞ்சாவூர்லேருந்து எல்லாமே புதஞ்சிருக்கு. நம்ம கோயில் தாப்பில் அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு பார்த்து போயிட்டாங்க. சரிங்கண்ணா. தனியார் ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு தஞ்சாவூர் பக்கம் அவங்க வந்து பெரிய ஒரு வயசு நல்ல பெரிய முதலீடு உள்ளவர். இது மாதிரி கோயிலெல்லாம் எடுத்து செஞ்சுருக்குன்னு சொன்னார். அவர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதெல்லாம் இருக்கிறது உண்மைன்ட்டாங்க. ஆனால் அதுக்கு முதலீடு ஃபாலோ பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க. சரிண்ணா, ஓகே, நான் போய் பார்க்குறேன். மகிழ்ச்சி. ஆஹா, எப்படி போகிறதுனே தெரில. உட்காருங்கம்மா, நீங்கள் உட்காருங்கம்மா, உட்காந்துங்க பாப்பா, நான் போயிட்டு. பரவாயில்ல, இந்த இடத்துல வண்டி வர பாதை அவங்க இடம் இருக்கிறதுனால வண்டி வர பாதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே போட்டிருக்காங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இதுதான் இரவுலையோ இல்லை ரொம்ப மாலை நேரம் ஆகிட்டாலோ வர முடியாது.
கூப்பிட்டவங்க நம்மளை கூப்பிட்டாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களுக்குமே நான் சரியான பாதை சொல்ல முடியல. ஏன்னா நான் நிற்கிற இடத்த எதுவுமே குறிப்பிட்டு சொல்ல முடியல. இப்போ லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. இது இப்படி பிரிகிற பாதையில் இந்த லொக்கேஷன் போகாது. நம்ம வந்தது அந்த டவரை தாண்டி அங்கேருந்து வந்தோம். சரிங்களா, இங்கே பாருங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன், இவர் இங்கே இருக்கார், நமக்கு தகவல் கொடுத்தவர். இப்போ இங்கேருந்து நம்ம நேராக நடந்தே போவோம். என்ன ஆனாலும் பாதை இருக்கும், இல்லாட்டாலும் மேடு காடுன்னு நடந்து போவோம். இதுதான் நம்ம வந்தது. சரிங்களா, இந்த ப்ளூ கலர் தான் நான். இதோ மேலே 2 பேர் தெரியுறாங்களே, அவங்க தான் நமக்கு தகவல் கொடுத்தவங்க. அப்படியே போவோம். அவங்கள சிரமப்படுத்தக்கூடாது. தராசு முள்ள மாதிரி தப்பாக காட்டுது. இப்படி போகணுமா? ஓகே, இப்போ தான் நேராக காட்டு. நீங்கள் மாட்டின நல்லா. ஓகே, இப்போ சரியாக போகுது. வழி தவறுறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா நம்ம பார்க்க வந்ததை மட்டும் பார்க்குறது, அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதில் நமக்கு தெரியாதது, நம்ம நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் நம்ம கண்ணில் படும் இல்லைங்களா? அதுபோல் தான் இன்றைக்கி அங்கங்கே மாடு கட்டியிருக்கு. இப்போ நேராக கட்டுதான், ஆனால் பாதையே இல்லை. குழந்தைங்களாம் பாவம் அந்த சூரப்பழத்துக்காக அப்படியே பார்த்து சூரப்பழம் ரொம்ப தூரத்தில் போயிட்டாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அவங்கள கூப்பிட்றதே ரொம்ப சிரமமாக போயிடும். எல்லா மாடும் எப்படி விரைச்சி பார்க்குது பாருங்க. முட்டுறது பார்க்குது, யார்ரா நீ, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு. நேராக அவரை நோக்கி காட்டுது. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா தண்ணி வச்சுக்கணும். நம்ம ஆரம்பத்தில் இருந்தே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சிவன் கோயில்னு கேட்க அவங்க அதாவது எனக்கு தகவல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் சொன்னாங்க 40 வருஷமாக இருக்குன்னு. இந்த கோவில் 40 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதனால் என்னை ஒரு இடத்துல மாற்றி விட்டாங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் வழி மாறுது. இதுபடி நான் நடந்து போனேன்னா இங்கே பாருங்களேன், இது பாருங்க வழியே இல்லை. கண்டிப்பாக இப்படி கூப்பிட்டு வர சிவனை போய் பார்த்தே ஆகணும். என்ன தாண்டா அப்படின்னு. ஆடு மாடு கூட போகாது, ஏன்னா பாதையே இல்லை. சிவா இங்கே பாருங்க. ஓகே, நமக்கே இது ஒரு சேலஞ்சிங் தான் இல்லை. ஓகே, போவோம். பாருங்க, இந்த நம்பூரி காட்டுது பார்த்தீங்களா, அது அப்படியே மாற்றி காட்டுது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நடந்தால் தான் அது அம்பூரி மாதிரி காட்டுது, இல்லைன்னா ஒரு இதாக காட்டுது. இப்போ நான் இங்கே இருக்கேன். இந்த புள்ளி அதோ தெரியுறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட போகணும். ஆனால் இங்கே பாருங்களேன் பாதையே. முயல் பாருங்க, சே பார்க்கலாங்க. எட்ட ஓடிடுச்சா? ஓடலைன்னா உங்களுக்கு காட்டுறேன். அந்த கலருக்கு தெரியவே இல்லைங்க. ஏதாவது சலப்பு காட்டுச்சுன்னா நல்லா தெளிவாக பாருங்கள். சே, நல்ல கலருங்க, காதில் வெள்ளையோட. அதோட பொந்து இதுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அமைதியாக பார்த்தோன்னா நம்மளை விட அது அமைதியாக பார்க்கும். சரி, கவனத்தை சதுர விடாதரா செய்து. ஓகே, நம்ம சாமியை தேடி போகிறோம். அங்கே சின்ன பசங்க சூரப்பழம் தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, தெரிய மாட்டாங்க, ரொம்ப தூரத்தில் போகிறாங்க.
இப்போ கொஞ்சம் நேராக காட்டுது. என்னென்னா நம்ம வண்டியை நம்ம எங்கே நிப்பாட்டிருக்கோன்னு தெரியாது. அதுதான் இன்னொரு இது. இப்போ ஆனால் கண்டுபிடிச்சி போயிடலாம். நம்ம எப்படி வந்தோம்? இப்போ சுமாராக ஒரு வழி வருதுங்க. இந்த வருது பாருங்கள் வழி, ஒரு வழி வருது. இங்கே நிறைய முதுமக்கள் தாலி இருந்திருக்குங்க. இது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு இடம். எவ்வளோ செம்பூராங்கற்கள் கிடக்கு பாருங்க அங்கே. அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே கிடக்கு, குவிஞ்சு கிடக்குங்க. அப்போ இது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு இடம். இல்லை ஒரு வேளை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ அதை பார்க்க போனோம் அப்படின்னா இந்த காம்பஸ் திரும்ப தப்பாக காமிக்கும். நிறையா இருக்குது. நிறையா இருக்குது. ஒரு வேளை இது ஒரு காலத்தில் ஆற்றுப்படுகையாக இருந்திருக்கும். தூக்குனாங்குருவியே பார்க்கலன்னு சொன்னாங்க பாருங்கள். தூக்குனாங்குருவி கூடு இங்கே இருந்தோ வந்து இங்கே விழுந்து கிடக்கு. திரும்ப இப்போ நேராக காட்டுது. இப்போ தான் கரெக்டாக காட்டுது. இப்போ இந்த செம்புராங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அகற்றிட்டாங்க. உங்களுக்கு நான் எதுக்கும் காட்டிட்டு போகிறேன் பாருங்கள். இது என்றைக்கு இப்படி மறையக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு பதிவில் இருக்கட்டும். நம்ம உலகம் வரலாறை தேடி போயிட்டுருக்கு இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இருக்கணும். எவ்வளோ பெரிய நாடுகளும் தான் எவ்வளோ பழமையான நாகரிகங்கிறத தான் நிரூபிக்க பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த செம்புராங்கல் பூரா அந்த இதில் இருந்தது தான். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்களோட இடத்த சுத்தம் பண்ண இங்கே வந்து போட்டாங்க. இன்னும் அதனுடைய நாகரிகம்லாம் இன்னும் பார்க்க அங்கே தெரியுது. பாருங்கள், இது எல்லாமே அந்த மாதிரி வட்டக்கற்களில் இருந்தது தான். முதுமக்கள் தாழி. எனக்கு கேட்டால் வரலாறும் தெய்வீகமும் ஒன்று தான். ஏன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று கிடையாது. நமக்கு இந்த தெய்வத்தை அன்றைக்கி நம்ம வணங்குறோன்னா கொடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள் வரலாறு. இவங்க தான் நம்மளை வாங்கம்மா, இவங்க தான் நம்மளை அந்த கோவிலில் பார்த்தவங்க. அவங்க காரே வந்துருச்சு. நம்ம தான் தேடி வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன அவங்களுக்கே வழி தெரியலையா? இவங்களே வழியை தவறுறாங்க பாருங்க. 2 வழி தெரியுதா? அதனால் எந்த வழியும் தெரியாமல் போயிட்டுருக்காங்க. பாய்மா. இங்கே பாருங்க, என்னடா அப்படி காட்டிக்கிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியங்க. எவ்வளோ பெரிய கற்கள் பாருங்கள். இது எல்லாமே அந்த முதுமக்கள் தாலியை சேர்ந்தது. மக்கள் விவசாயம் பண்ண என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வட்ட வடிவிலான கற்களை தூக்கி ஓரம் கட்டிட்டு விவசாயம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தான் காட்டுறது. அப்படி தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரே இடத்துல தான் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த காம்பஸ். இப்போ நம்மளை இப்படி போக சொல்லுது வந்த வழியே. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு திரும்ப வீடியோ ஆன் பண்ணுறேன். வெயிட். பையா தான் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா? சவுண்ட் ஆஃபீஸ் நான் கேட்கும் ஐயாக்கு. அதெல்லாம் காது கம்மியாக இருக்கும்.
பம்பட்டிக்கு கன்று இதில் சேர்த்து வச்சிருக்கேன் சாமி. ஆமாம். நந்திங்கம்மா, நந்தி விநாயகர் விநாயகர் இருக்கா? ஆ, அதை பார்க்கணுமா? இப்போ அதெல்லாம் கோவிலுடைய கற்களுங்கய்யா. கோவில் இருந்து மரம் இருக்கு பாருங்க. நல்லா ஒரு பெரிய கல் இருக்குது கீழே. இந்த இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க பாருங்க. ஆமா. கீழே உள்ள அஸ்திவாரம் கீழே இருக்கு. அஸ்திவாரம் அது கீழே இருக்கு பாருங்க. ஃபுல்லாக அங்கே அப்படியே போகுது. இப்போ நேராக போகுது. கடைசியாக ஃபுல்லாக போகுது. இப்போ இது எல்லாத்தையும் ஐயா ஒரு ஆளாவே பண்ணியிருக்காரு. யாருமே ஹெல்ப் பண்ணல. யார் ஊருக்காரங்க டெய்லி காலையில சாயந்தரம் வந்துருவாரு. ஆ, ஒரு வேலை மாதிரி கொல்லியில் களை கொத்துற மாதிரி கொத்திருக்காரு. தெரியுதுங்களா? அந்த இடம் ஃபுல்லாக உள்ளே நுழையவே முடியாதுங்க. இவர் இப்போ வந்து அந்த அந்த அங்கே இருக்குல்ல அது மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே இருந்துச்சு. உள்ளே காலடி செடிக்கு நீர் பாசுகிற மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளம் பறித்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு 73 வயசாகுது ஐயா. ஐயா பேர் நல்ல பெரிய ஐயா. நல்ல பெரியன் ஐயா. ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் காது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குமா, அதனால் சத்தமாக பேசினா தான் கேட்கும்னாங்க. இங்கே பாருங்கள் தூணுடைய அளவு பாருங்கள். செங்கல் கருங்கல்லாலையும் செங்கல்லாலையும் ஆன கோவில்னு உறுதிப்படுத்துறதுக்கு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய அந்த சுட்ட செங்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத பார்க்கலாம். இந்த மண்ணெல்லாம் பறித்து எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சுருக்காரு. இங்கே பாருங்க. சும்மா இல்லைங்க, இது வந்து ஒரு நல்ல வெயில் அடிக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? ஆட்டுக்கல் அம்மியாக இருக்காதுமா, சிவலிங்கமாக இருக்கும். ம் 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 இல்லைம்மா, இந்த கல்லை பார்த்தா ஏதோ மரம் மாதிரி இருக்கே. இந்த கல்லை பார்த்தா இந்த கல் வந்து மரம் வந்து கல்லானதாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த அரியலூர் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய அந்த கல் போல். இதுதான் கோவிலில் அடித்தட்ட கல் மாதிரிங்க பாருங்க. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து காட்டியிருக்காருங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நம்ம ஈஸியாக இப்போ பார்க்குறோம். ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எங்கெங்கேயோ கிடக்கிற ஒரு இடத்த தான் இப்படி சுத்தம் பண்ணாங்க. இதுக்குள்ளே இதை பாருங்கள், இந்த போல் இருந்திருக்கு. இது போல் தான் மொத்த இடமும் ஒரு தனி மனுஷனாக வந்து சுத்தம் காலையில சாயந்தரம் வந்துருவாரு. சுத்தம் பண்ணியிருக்காரு. விளக்கேத்தி சிவலிங்கம் கிடைக்கல. நந்தி இங்கே இருக்குது. இது சாரி விநாயகர் ஒரு அமைப்பு வந்து இங்கே இருக்குது. உடைப்பு சிற்பமாக இருக்கோ? ஆமாம், ரொம்ப பழமையான நந்திங்க இதுங்க. விநாயகருடைய சிற்பங்க, அழகான விநாயகர். இருங்க வரேன் காட்டுறேன். பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, அவர் காட்டுறாரு பார்த்தீங்களா? ஒரு முழு விநாயகருடைய சிற்பம். டெய்லி வம்பாட்டியோடு வந்துடுவார். இப்போ அமர்ந்த நிலையில் அருமையான ஒரு புடைப்பு சிற்பம் கொண்ட ஒரு விநாயகர். இது வந்து ஒரு செவுற்றில், கோவிலுடைய செவுற்றில் வந்து பதிச்ச மணிக்கு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஐயா சிவன் கிடைக்கலைங்களா? இடம் சொல்லியிருக்காங்க. யார் யார் எங்கே இருக்கான்னு இடம் சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த இடம் ஒரு இடத்த கொஞ்சம் அந்த இடத்தையும் கொஞ்சம் பார்த்துருங்க. அந்த இடம் ஒரு இடம் காட்டுறோம். அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஐயா முயற்சி பண்ணி எடுத்து அவங்களுக்கு சக்தி கொடுத்து இந்த இடத்துல நான் இருக்கேன், எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவரை போய் அதை எடுத்துருக்காரு. எடுத்து அப்புறம் அதுலேருந்து ஒரு வருஷம் வந்து அவர் வந்து என்ன நினச்சான்னு மாதிரி எடுத்துட்டு மறைச்சு வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதனை பண்ணிருந்தாங்க. உத்தரவு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவசரப்படாத, நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கேயும் கொண்டுட்டு போகலன்னு. என்ன சொல்கிறேன்னா அது வந்து மண் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் வேதனைப்பட்டு ஒரு மாதம் சாப்பிடவே இல்லை. யார்? ஐயா சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம ஒரு மாதம் கிடந்தார். அதுக்கப்புறம் ஊரில் எல்லாத்துட்டையும் என்ன பண்ணால் ஒரு பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே பைத்தியம் சொல்லிட்டா பைத்தியம் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அப்போ சொல்லிட்டாங்க, நான் வந்து திரும்ப இங்கே வந்துடுவேன் இது பண்ண சொன்னோன்னே யாருக்குமே தெரியாமல் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டாங்க. அப்புறம் ஐயா வந்து அடிக்கடி இங்கிட்டு வந்து நைட்டும் பகலும் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் இங்கே தான் இருக்கேன், நீ அலைய வேணாம், நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்த காமிச்சிட்டாங்க. அங்கே தான் இருக்கேன். எந்த இடம்?
எடுத்துகிட்டு போனவரே தப்போன்னு வந்து தானாக கொண்டு வந்து வச்சுருக்காரு. இது ஃபுல்லாகவே வயல் நிலங்களை சுற்றி தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து அரசாங்கம் இது எல்லாமே டாக்குமெண்ட்ல இருக்குது. ஆ எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ஐயா. ஐயா ஈஸ்வரன் இருக்கிற இடத்த காட்டுங்க. இந்த இடத்துல. ஓ கொஞ்சம் பள்ளமாக இருக்குது இந்த இடம். ஐயா அங்கே நின்று அங்கே நில்லுங்க. உள்ள போதான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அவர் காட்டுற இடத்துல கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கவலைப்படுறேன், நல்லா கூட இருக்காங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்? அவர் நிற்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரனை புதைச்சி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது சிவனை புதைச்சி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஐயா அப்புறம் ஏன் அதை எடுத்து வழிபடுறதுக்கு? ஈஸ்வரன் இருக்காண்டா. ஐயா ஐயா பார்க்க ஈஸ்வரனை பார்க்க வந்திருக்காங்க. ஈஸ்வரனை பார்க்க ஐயா வந்திருக்காங்க. நல்ல வழிகாட்டணும். நல்ல முறையில் எல்லாம் நடத்தி தருவாங்க, எந்த குறைபாடும் வராது. நல்ல முறையில் எல்லாமே அமையும். கலப்படுறது உத்தரவு கொடுத்துருக்கேன். ஒரு 200 ஆள் விட்டால் கூட இது வெட்டியிருக்க முடியாது. ஆனால் ஒரு டெய்லி காலையில் சாயந்தரம் வம்பாட்டியோடு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஒரே ஆள் ஒரே ஆளுமே. ஆனால் டெய்லி விளக்கு போட வந்துடுவார். காலையில் 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு. சென்னையில் இந்த புதுக்கோட்டை அறநிலைத்துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களும் இது கொடுத்துருக்காங்க. கோவில் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குன்னு யமுனான்னு சொல்லிட்டு மேடம் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு ஆமாம் இங்கே கோவில் இருந்ததுக்கான இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வச்சு மறுபடியும் தொழில் துறை ஆணையர் தங்கதுரை ஐயாவையும் போய் மூவ் பண்ணோம். அவங்களும் சொன்னாங்க அது அந்த கோவில் இருந்ததுக்கானதெல்லாம் இருக்குப்பா, ஆனால் வந்து என்னென்னா அது கவர்மெண்ட்டில் வந்து முறைப்படி அவங்க உத்தரவு பண்ணாதே செய்ய முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் தாசில்தார் போய் பார்த்து எல்லாம் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மெனக்கட்டு இருக்கிறதே பாதுகாக்க முடியல, அதனால் இதை இந்த மாதிரி இடத்துல மெனக்கட்டு செய்ய ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே இது பண்ணிட்டாங்க. அதனால் கடைசி ஐயா என்ன பண்ணாங்கன்னா நேராக சென்னைக்கு தெரியப்படுத்தினாங்க. இந்து அறநிலைத்துறை அதிகாரிக்கெலாம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தாங்க, சிஎம்க்குலாம் தெரியப்படுத்தினாங்க. அது பதில் வந்து எதுவுமே வரல. ஆனால் கிடச்சிருச்சுன்னு தபால் கிடச்சின்னு சொல்லி மட்டும் தான் சொன்னாங்க, தவிர எந்த பதிலும் வரல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து ஐயா வந்து பயணிச்சுக்கிட்டு ஒரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. 5 வருஷமாக தொடர்ச்சியாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. 6 வருஷம் நடக்குது. அதாவது ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிற இடத்த அந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா கனவுல வந்து அவர் வந்து குறி சொல்லி அந்த இடத்த காட்டுறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதெல்லாமே கோவிலுடைய கல். இந்த கல்லை கடந்து தான் நம்ம வந்து போகிறோம். ஏதோ ஒரு காலத்தில் போரின் அடிப்படையில் இதெல்லாம் இடித்ததா அவர் சொல்கிறாரு. அதாவது எங்கன்னா கோவில் அது வந்து தூண் போல் இருக்குது. அவர்னால முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்து வச்சுருக்காரு. கோவிலுடைய கல் எல்லாமே ஒரு இடம் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. இந்த இடமே கோயில் மேடு சொல்லுவாங்க. என்னங்க கோவில் மேடு சொல்லுவாங்க. கோவிலுடைய கற்களால் அந்த கையில் போட்டு கட்டியிருக்குது அந்த வேறு இந்த கீழே தலாம் அந்த அரளக்கல்லாம் அப்படி இருக்குல்ல, சொரிக்காங்கல் போட்டு அப்போ கட்டியிருக்காங்க. சொரிக்காங்கல்லுங்கிறது வந்து செம்புராங்கல். அதுதான் வந்து அங்கேயும் அதே மாதிரி அந்த சைடு இருக்குது. அப்போ கருவறை எங்கே இருந்ததுங்கிறத பார்த்தீங்களா? இங்கே தான் இவங்க இருக்காங்க, சிவன் இங்கே தான் இருக்கா, சிவலிங்கமும் இங்கே எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அம்மன் இருக்கிறது எல்லாமே இடம்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்து அவர் முத கையை வச்சு எடுத்தது அந்த இடம் தான். அப்போ அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வெயில் காலம், அப்போ அந்த டைமில் என்னென்னா என்னால் பறிக்க முடியாது, எனக்கு வயசானவன் என்னால் பறிக்க முடியாதுன்னு சொல்லும் போது இந்த தேதியில் இந்த டைமில் மழை வரும், மழை வந்தோன்னா அந்த இடம் ஈரமாயிரும், அதுக்கப்புறம் பறி சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ என்னட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இந்த பையனை கூட்டு போகலான்னு கேட்டுருக்காங்க. அந்த பையனை அந்த இடத்துல அவன் என் காலடி கீழே இருக்க வேணாவன், நீ வந்து செய்ய, நீ இதெல்லாம் தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஐயா மூலமாக செய்ய சொல்லி தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறித்து அவங்கள போய் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் அந்த இடம் பறிச்ச இடம், அதுதான் பறிச்ச இடம். இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே சிவன் இங்கே இருக்காங்க. இருக்காமா? சிவலிங்கம் அந்த இடத்துல இருக்காங்க. நினைக்க அவங்க வந்து அதனால இங்கே வச்சு வழி கும்பிட்றாங்க. இந்த இடத்துல பறித்து முதல்ல எடுத்தது 4 அடி ஆழத்தில் இப்போ எடுத்தது. ஐயா இந்த இடத்துல லிங்கம் எந்த இடத்துல இருக்காங்க? சிவலிங்கம் எந்த இடத்துல இருக்காங்க? அம்மன் இடத்த காட்டுங்க. அம்மன் எங்கே இருக்காங்க?
இந்த அம்மனுங்க என்ன எத்தனை அடியில் இருக்காங்க சொல்லுங்க. அப்படியே நீங்கள் எத்தனை அடியில் சிவலிங்கம் இருக்காங்கன்னு சொல்லுங்க. 3 அடியில் 3 அடியில் இங்கே இருக்கேன்டா. 3 அடியில் இருக்கேன். அகலம் எவ்வளோயா சிவலிங்கம் அகலம்? ஒன்றா இருக்கா அதெல்லாம் அவ்வளோ அகலம் ஐயா. சரியா. அம்மன் எங்கேயா இருக்காங்க? அம்மன் அங்கே நின்று காட்டுங்கய்யா. அம்மன் இங்கே இருக்காங்க. அம்மன் முதல்ல காட்சி அளித்ததே அம்மன் தான். சரியா. எனக்கு இந்த இடத்துல காட்சி அளித்ததே அம்மன் தான். சரியா. எத்தனை அடியில் இருக்காங்க? இருக்கிறேன்னு காட்சி அளித்ததே அம்மன் தான். ஃபஸ்ட்டு கணிச்சதே அம்மன் தான். சரியா. எத்தனை அடியில் இருக்காங்க அம்மன்? இந்த ஐயா எத்தனை அடியில் அம்மன் இருக்காங்க? 3 அடி. 3 அடியில் இருக்காங்க. ஆமாம். வேற யார் இருக்காங்களையா? இல்லை வேற ஒருத்தர் இங்கே இல்லை. சரியா. வேற எங்க இருக்காங்கய்யா? வேற எங்க இருக்காங்க தெய்வங்கள்? இதை பறிச்சது யார்? இந்த பள்ளத்தை பறிச்சது ஐயா. இந்த பள்ளத்தை பறிச்சது யாரு? இந்த பள்ளத்தை பறிச்சது பறிச்சு என்ன பார்த்தீங்க? பார்த்தேன், ஈஸ்வரனை பார்த்தேன். ஈஸ்வரனை பார்த்தீங்க. பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தேன். சரி. அப்போ ஈஸ்வரனை மட்டும் பார்க்கத்தான் நாங்கள் வந்தது. சரியா. ஒருத்தர் சொன்னார் ஈஸ்வரனை பார்த்துருக்கிறல்லாருன்னு சொன்னார். பார்க்கலன்னு நீங்கள் நினச்சா பார்க்கலான்னாரு. நான் நினச்சாம என்ன இருக்குன்னு அம்மனை வந்து தரிசனம் பண்ணால் ஈஸ்வரனை கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அப்படின்னு பண்ணேன். ஐயா. சிவலிங்கம் எங்க இருக்கு? சிவலிங்கம் எங்க இருக்கு? சிவலிங்கம் இங்கே தான் சாமி. இங்க புதஞ்சிருக்குங்கிறீங்களா? 2 அடி இந்த இடத்துல. எந்த எத்தனை அடி சொன்னீங்க? எத்தனை அடியில் இருக்காங்க? 3 அடி 3 அடியில் இருக்காங்க. அகலம் அசல் தான் அப்படி காமிச்சாங்க. சரி. இந்த இடத்துல அப்ப எடுத்துருக்கலாமே. இருந்திருந்ததுன்னா எடுத்துருக்கலாமேங்களையா? சாமி சிவலிங்கம் இருந்ததுன்னா எடுக்க வேண்டியதானே? அப்போ எடுக்கலை. ஈஸ்வரனை முன்னாடி காமிச்சிட்டாங்க. முன்னாடி காமிச்சோன்னா கீழே பறிக்கலாண்ணா. ஈஸ்வரனை பார்க்கணுங்கிறதுல ஈஸ்வரனை நீ பார்த்த உடனே நீ கிராமத்தில் ஒப்படைச்சிரு, நீ எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. உத்தரவு எனக்கு கொடுத்தது. அதனால் பார்த்துட்டு உடனே கீழே இருக்க பறிக்கலை. சும்மா நாள் சொல்லக்கூடாது. ஆமாம் பறிக்கலை. அத்தோட கொண்டா கிராமத்தில் ஒப்படைச்சேன். கிராமம் அத்தோட விட்டுருச்சு. நான் அதோட மனசு வெறுத்து போய் சொன்னேன்னு. அப்புறம் தோணுச்சு, அதை வளர்த்திட்டாங்க, கூப்பிட்டாங்க. திருப்பி வந்து எல்லாத்தையுமே இப்போ 1 வருஷ காலமாக இதை நடத்திக்கிட்டு இருக்கேன். விளக்கேற்றி ஆரம்பத்தில் 1 வருஷமாக விளக்கேற்றிட்டு இருக்கீங்க. வருஷம் 5 வருஷம் அந்த இடையில வந்து மனம் நொந்து போய் வந்து இதாக இருந்தனால வேதனையில் அலைஞ்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணால் விளக்கு ஏற்றி எனக்கு இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்து செவ்வாய் வெள்ளி விளக்கு ஏற்றி எண்ணெய் வச்சு நல்ல எண்ணெய் வச்சு இதை அன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிற்பாடு இந்த பூச்சி திங்கள் வெள்ளி இது என்னதுங்க? அது விளக்கு ரெடி பண்ணி இவரா ரெடி பண்ணியிருக்காரா? ரெடி திங்கள் அணையா விளக்கு சிவன் ராத்திரிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு ஆனால் இது தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. புரியுதுங்கய்யா. சிவன் ராத்திரிக்கு ஓப்பன் அணையா விளக்கு அவராக தயாரிச்சிருக்காரு பாருங்க. பழைய அந்த மிட்டாய் வைக்கிற ஒரு கண்ணாடி பவுல் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தை. ஐயா நீங்களே இதை உருவாக்குனீங்களா? ஆமாம் ஐயா. நீங்களே தயாரிச்சிங்களா? ஆமாம் பண்ணது அணையா விளக்கு. சரி, இப்போ உங்களுக்கு இதை பார்த்தோன்னா என்ன தோணுன்னா ஐயாவுக்கு ஒரு அணையா விளக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த இதில் ரெடி பண்ணி தட்டு மேலே வச்சு இவரா பண்ணது எல்லாம் இதில் கொடுத்து பண்ணது. இதில் வந்து ஒரு விளக்கு வந்து திரியை வந்து எடுத்துக்கிற மாதிரி திரி இழுத்துக்கலாம், மேலே இழுத்துக்கலாம், எவ்வளோ நாள் இழுத்துக்கிற மாதிரி கீழே இழுத்துக்கிற மாதிரி எவ்வளோ நாள் அப்பப்போ இழுத்து வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் கீழே வந்து வெயிட்டான ஒரு பொருள் வச்சுருக்காங்க டைட் பண்ணி. இதில் அப்பப்போ மேலே இழுத்துக்கிற மாதிரி எவ்வளோ திரி போட்டாலும் இதுவுமே ஒரு மெக்கானிசம் தான். எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை ரெடி பண்ணியிருக்காரு பாருங்கள், ஒரு அணையா விளக்க. ஐயாவுக்கு ஒரு அணையா விளக்கு கொண்டு வந்து வச்சுருவோம். சரிங்களா? பாருங்கள் இந்த ஏன்னா இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுனா அணைஞ்சிரும். அதனால் இந்த விளக்கை நான் ஏதோ வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா அணையா விளக்கு தயாரிப்பு பண்ணியிருக்காரு. அவர் புதைச்சிருக்காரு, அந்த கண்ணாடி பெட்டியை புதைச்சி அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இது சாதம் அடிக்கிற அந்த இது சொல்லுவாங்க, இது அது மேலே ஒரு தட்டு வச்சு அதில் வலை எவ்வளோ அழகாக தயாரிச்சிருக்காரு. இதுதான் வந்து ஒரு பேரன்பு. இது வந்து திரியை வந்து அடிக்கடி வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை போட்டு மறுபடியும் சுற்றி லாக் பண்ணிட்டாங்க. இப்போ தொடர்ச்சியாக எரிஞ்சிட்டே இருக்குது. வெள்ளிக்கிழமை வச்சுட்டு வந்துருவாங்க. தொடர்ச்சியாக நம்மளை வந்து மறுநாள் அது எரிஞ்சு விட்டுருவேன். ஆஃப் பண்ணுறது கிடையாது. அது என்ன எவ்வளோ இருக்குதோ 10 வச்சேன்னா மறுநாள் சாயங்காலத்தடி இருக்கும்.
அதான் எங்கிட்டு போகுதுல நான் ஆஃப் பண்ணுறது இல்லை. நீங்கள் எந்த ஊருண்ணே? நான் கீரனூர். கீரனூர். எனக்கு ஐயா யாருன்னு தெரியாது. யதார்த்தமாக என்னை தேடி அந்த மாதிரி என்னை தேடி அங்கே வந்திருந்தாங்க. நான் அப்போ யார் என்னன்னு தெரியாது. அப்புறம் அக்கா வந்து இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக சொன்னாங்க இந்த ஐயா வந்து அந்த மாதிரி அங்கே ஊரில் உள்ளவர், ரொம்ப வயசானவங்க, ரொம்ப அனுபவம் உள்ளவங்க, இந்த ஊரில் வந்து எல்லாத்துக்கும் நல்லதுக்கெல்லாம் முன்னால் போய் நிற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்க வந்து கொஞ்சம் தெய்வ பக்தியாக இருக்கான்னு நினச்சிட்டு நான் சந்தேகத்தில் என்னென்னு கேட்குவேன். அவர் இங்கேருந்து வந்து நார்த்தாமலைக்கு 9 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும். சைக்கிளே போயிட்டு திருநூறு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கொடுப்பாரு. சைக்கிளே போய்ட்டு சைக்கிள் ஒன்று வச்சிருக்காங்க. ஐயா 9 கிலோமீட்டர் இங்கேருந்து நார்த்தாமலைக்கு போயிட்டு கீரனூர்ல வந்து இங்கேருந்து மகன் போவாங்க. இளைய மகன் அது மாதிரி தான் நான் நினச்சேன். பெக்காத இளைய மகன், இளைய மகன் மாதிரி நான் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நான் கூப்பிட்ற நேரத்துக்கு எங்கே வேணாலும் வர்றதுக்கு தயாராக இருக்கேன். புள்ள இளைய மகன் தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு மகன், இளைய மகன், உறுதியாக அது வாசலில் ஐயா வாசல்லேருந்து சொல்கிறேன். இளைய மகன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவைப்படுறது அவன் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கான். என்னமோ ஆண்டவன் அவனை என்கிட்ட இங்கே பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் இன்னார் இருக்காண்டா, அவனை போய் நீ இப்போ அணுகு, நீ ஆள் மட்டும் பின்னாடி போடா, எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உத்தரத்தை கேட்டதுக்கு பிற்பாடு தான் ரொம்ப எனக்கு சொன்னேன், நேராகவே சொன்னேன். இது மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க, நீ அந்த தளத்துக்கு நீ வர்றதை பற்றி கோளாறு கிடையாது, எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் நீ வா, எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய். உனக்கு உத்தரவு உண்டு, வேற ஆளுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கல. எனக்கு உனக்கு உத்தரவு விட்டு நீ ஆள் மட்டும் போடா, நீ பின்னாடி அவன் வந்து என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அது பிரகாரம் நான் நடந்துக்கிட்டு இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பொது சேவைக்காக நீங்கள் திருமணம் பண்ணாமல் நினைக்கல. நம்ம எல்லாரும் மாதிரி வாழக்கூடாது இந்த சமுதாயத்தில். நம்மளை சுற்றி உள்ள சமுதாயம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரனூரை சுற்றி வட்டார என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி பிரச்சனையிலேருந்து அடிப்படை ரோடு பிரச்சனை, மின்சார பிரச்சனை, அந்த 9 பஞ்சாயத்து பழுதுட்டு பஞ்சாயத்தில் பெரிய பஞ்சாயத்து இருக்கிற குண்டார யூனியில் அது பெரிய பஞ்சாயத்து. அந்த பகுதிக்கு என்னென்ன தேவையோ நம்மகிட்ட ஐடியா கேட்பாங்க, தலைவர் செக்ரட்டரி எல்லாம் கேட்பாங்க. அங்கே எல்லாத்துக்குமே வந்து நம்ம போய் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி அதுக்கு என்ன தீர்வு நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். தெரிஞ்சது. நீங்கள் இந்த ஊர் தானே? உங்கள் பேர்? என் பேர் சாண்டில்யன். வயல் பக்கத்தில் இருக்கா? பக்கத்தில் இருக்க வயல். அதான் என்ன இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நிறைய கற்கள் மாதிரி இருக்குது. இப்போ ஊரில் என்ன பேசிக்கிறாங்க? இது வந்து பழைய ஒரு கோவில், பெரிய கோவில் இருந்ததாக சொன்னாங்க. அந்த கோவில் வந்து இப்போ இதாகிடுச்சு, உள்ளே இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் தெரியும் எனக்கு, இப்போ பாட்டி சொன்னது. அதில் வந்து இதில் வந்து இந்த வயலில் வந்து ஒரு தேர் கூட உள்ளே போனதாக சொன்னாங்களாம் முன்னாடி உள்ளவங்க. அது முன்னாடியெல்லாம் சொன்னவங்க தான் எனக்கு தெரியும். இப்போ அது வந்து இப்போ தாத்தா தான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பாதை ரொம்ப மோசமாக இருக்கும், இல்லை ஆளே வர முடியாது. இப்போ தாத்தா வந்து தான் இப்போ இந்த பாதை ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி இப்போ இது ஃபுல்லாக ஆள் போகிற மாதிரி வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி யாருமே வர முடியாது. தோட்டம் மாதிரி அழகாக்கி வச்சுருக்காரு. இது முன்னாடி வந்து இந்த அந்த கரையிலேருந்து இந்த பக்கம் வர யாருமே வர மாட்டாங்க, வர முடியாது. மாடு கூட வராது. ஏன் அந்த அளவுக்கு இருந்துச்சு, அடர்த்தியாக இருக்கு. அடர்த்தியாக இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. இப்போ நாங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து இங்கே தான் விவசாய வயலில் வந்துக்கிட்டு இருக்கேன். யாரும் உள்ளே வர மாட்டாங்க. இப்போ தான் தாத்தா ஏற்பாடில் தான் இப்போ ஆளு உள்ளே வரவங்க உள்ள பார்க்குற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அவருக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம்ல ஊரில் எல்லாரும். நான் வெளில இருக்கேன், நான் அப்பப்போ வர்றாள். நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன் பாருங்க. நானே கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சு. மகளை கட்டி கொடுத்துட்டு பேர பிள்ளையெல்லாம் தூக்கிட்டேன். மையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் 25 வருஷமா. இன்னைக்கு தான் இந்த இடத்துக்கே நான் வந்திருக்கேன். ஆனால் டெய்லி காலையில் சாயந்தரம் வம்பட்டி எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. அவர் தாத்தா தான் காலையிலும் சாயந்தரமும் வந்து அந்த இது ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்டு செவ்வாய் வெளிக்கு வந்து இது பண்ணி நம்ம அமாவாசை பௌர்ணமிக்கு பொங்கல் எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடுலாம் கொண்டு வந்து வைப்பாரு படைக்கிறதுக்கு. சாம்பார் சாதம் வச்சு கூட்டு வச்சு கொண்டு வந்து 3 இலை போடுவார். போட்டு சாப்பாடுலாம் வச்சுருக்கேன். நான் சமைச்செல்லாம் கொடுத்துருக்கேன் இவருக்கு. வில்வம் இலை, அப்புறம் பேரிச்சம்பழம், அப்புறம் கருத்திராட்சை, அவருக்கு என்ன கிடைக்குதோ பழங்கள் என்னென்ன தேவை எல்லாமே வச்சு இங்கே வந்து எப்போதும் அவங்களுக்கு வந்து சிவராத்திரி மாதம் வந்து அதுவும் பண்ணிடுவாங்க. அது மாதிரி என்ன வச்சு பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக தொடச்சி தினைக்கு காலைல வந்துட்டு போகிறாங்க. காலையில் 5 மணி, சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவார். ஐயா அங்கே சாமி இருக்காங்கல்ல, அந்த இடத்த காட்டுங்க. யார் யார் இருக்கான்னு சொல்லுங்க அந்த இடத்த. வள்ளி தெய்வான ஆதி பராசக்தி விநாயகர். விநாயகரா முருகனா? ஆமாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஐயா பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நிறைய சிலை இருந்துச்சு. அதாவது ஒரு காளமாடு சிலை ஒன்று இருந்துச்சு. காளமாடு தோருக்கு பாருங்க, நந்தி அது பேர் நந்தி. இந்த சிலை மாடு இங்கே தெய்வான இந்த பக்கம் வள்ளி தெய்வான ஆதி பராசக்தி அங்கே, ஆக லாஸ்ட் விநாயகர். 3 ஆரம்பத்தில் எனக்கு காமிச்சது. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஈஸ்வரனை தேடுறவங்களுக்கு இந்த இதை தான் நான் கண்டுபிடிச்சேன்.
அதுக்கும் பிற்பாடு தான் எல்லாமே. இதில் காடு நான் தான் முள்ளை வெட்டிக்கிட்டு வந்து இடத்த பார்க்கணும். பார்க்குற உடனே இந்த 5 தெய்வமும் எனக்கு காட்சி. நான் அந்த நேரத்தில் ஈஸ்வரன் மட்டும் பார்க்குறேங்கிற உணர்ச்சியில் அதை மட்டும் பார்த்த உடனே இதெல்லாம் விட்டுட்டேன். இது என்ன சொன்னாங்கன்னா, நீ எல்லாத்தையும் பறிக்க முடியாது, நீ ஈஸ்வரனை பார்க்க வந்திருக்க, நீ ஈஸ்வரனை மட்டும் பார்த்துட்டு நீ கிராமத்தில் ஒப்படைச்சிரு, வேறு எதுவும் நீ செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால அதோடு நான் விட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிறது தெரியும், இருந்தாலும் அந்த தன்மை எனக்கு கொடுக்கல. அன்றைக்கி கொடுத்தது ஈஸ்வரன், நான் பார்க்க வந்தது ஈஸ்வரன். நீ ஈஸ்வரனை தான் பார்க்க வந்திருக்க, அதை மட்டும் பறிச்சுட்டு நீ போ, பார்த்து காட்சியை ஊரில் ஒப்படைச்சிரு, நீ வெறும் செய்யக்கூடாதுன்னு நான் இப்போ காட்சி பார்த்தேன், ஊரில் ஒப்படைச்சேன். அவ்வளோதான். மனவேதனை. 1 வருஷம் சில்லற வர்றது இல்லை, தரிசனம் பண்ணுறதில்லை, எங்கேயும் இது பண்ணுறதில்லை, ஊதி பூச்சிறதில்லை. அப்புறம் குரு நீங்கள் விபூதி இப்போ பூச மாட்டீங்களா? வேதனையில செஞ்சு தரலன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களே, ஊர்ல சொல்லி செஞ்சு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. மனநோய் ஆகி போச்சு, தெய்வம் இருக்காரு அப்படின்னு டக்குன்னு அவருக்கு கஷ்டமாகி விபூதி பூசுறதை விட்டுட்டாரு. கோயிலுக்கும் போறது இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவரை வந்து அழைச்சிக்கிட்டாங்க. கொண்டு போய் கயிறுலாம் பிடிச்சி போட்டு கட்டி கருப்பர் ஒன்று கோயிலெலாம் பண்ணி வச்சுட்டாங்க. மயங்கெல்லாம் கேவலமா இருக்கு. ஏன் கயிறை போட்டு கட்டியா? ஆமா, இவர் இப்படி மாதிரி ஓடுறாரு பண்றாரு, தெய்வம் கத்துறாரு அப்படின்ட்டு கைத்தை போட்டு கட்டி போட்டாரு. அதுக்குன்னு கைத்தை போட்டு கட்டி போடுவாங்க. போட்டு ரொம்ப லூசுன்னா அப்படி என்ன 1 மாசம் சாப்பாடெல்லாம் இல்லாம இது பண்ணோன்னே அப்புறம் டக்குன்னு அப்புறம் எப்படி இப்போ வந்திருக்காரு? மறுபடியும் அவருக்கு வந்து உத்தரவு கொடுத்து நீ வான்னு வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் உண்மையான இடத்துக்கு தானே வராரு, கோவில் இங்கே தானே இருக்கு, ஏன் இப்படி சொல்லணும்? கோவில் இருக்கு, அடையாளம் இருக்கு, அப்போ சாமி வர்றதுக்கு போகிறதுக்கு யாருக்குமே அபிப்பிராயம் இல்லை ஊரில். நான் ஒரு ஆள் தான், யாருக்கும் வர்றதுக்கு அங்கே போனால் அங்கே ஏதோ பண்ணுது போகுதுன்னு பயந்துக்கிட்டு ஒருத்தருமே வரமாட்டாங்க. என்ன பயம்? யாருமே வரமாட்டாங்க. பாம்பு எல்லாம் பெருசாக கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு இல்லை, வரவே மாட்டாங்க யாருமே. இல்லை, கிராமத்தில் இருக்கிறவங்க பொதுவாக பாம்பு பார்க்குற சகஜம் தானே. அப்புறம் இல்லை பெருசாக ரொம்ப பெருசாக இருந்தது. ஐயா ரொம்ப பெருசு ஐயா பார்த்துருக்காங்க. ஐயா வந்து என்னன்னா உள்ள வரும்போது ஒவ்வொரு நாளும் இங்கே வரும்போது வீட்டிலேயே வந்து இந்த இதுக்கு செய்ய வரும்போது இந்த பகுதியில் மட்டும் நீ வேலை பாரு, இதுக்கு வந்துட்டு பார்க்காத, அந்த டைம் முடிஞ்சோன்னா அனுப்பிச்சி விட்ருவான், நீ கிளம்பி இதுமாதிரி இங்கே இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு ஒவ்வொரு இடம் வருவான். ஒவ்வொரு இடமும் போகும்போது புரியல, ஒரு டைமுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே மாதிரி முக்கியமான ஆள் இந்த நடை திறப்புன்னு சொல்லுவாங்க கோவில் இதுக்கெல்லாம், அந்த டைம்லாம் அவர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இங்கே உள்ள வரும்போது இந்த பகுதியில் மட்டும் நீ வேலை பாரு, அந்த பகுதிக்கெலாம் போகாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த பகுதியில் வேலையை பார்த்துட்டு வெளியே, அதாவது இறைவனின் உத்தரவின் பேரில் இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இங்கேருந்து வர்ற உடனே சொல்லுவாங்க, இந்த சைடை ஃபர்ஸ்ட்டில் எனக்கு நான் இந்த ரொம்ப காடாக இருந்துச்சு. என்ன பார்த்தீங்க? நாகம் என்ன பார்த்தீங்க? நாகம் ஏதோ பார்த்தேன்னு சொன்னாங்களே, என்ன பார்த்தீங்க? எங்கே? இங்கே பெருசு காவல் தெய்வம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் இங்கே பூஜை பண்ணிட்டு வரையில பார்க்கல, போகையில் இந்த வழியாக போனேன். இந்த வழியாக போகிற பொழுது அங்கே வந்து மின் பூசனை விட்டுட்டு பெண் பூசனை காமிச்சாங்க. அன்னைக்கு ஒரு நாள் காமிச்சிடுறேன், இன்னொரு தேதி எழுதி காமிக்கலை. எந்த இதுவும் இங்கே காமிக்கலை, ஒரு பூரணோ பூஜ்யோ எதுவும் என்கிட்ட காமிக்கலை. என் கண்ணில் தப்ப நான் பாட்டுக்கு விட்டுவேன், நான் பாட்டுக்கு ஆனவொன்னே பிரார்த்தனை பண்ணிடுவேன். வேலை நான் ஊழியன் வேலை செய்ய போகிறேன், எனக்கு பாதுகாப்பு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வேலையை என்ன கிடக்குங்கிறது என் காலில் கிடக்குங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு நான் அதை உணர்ச்சி வசப்பட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அந்த ஒரு நாள் காமிச்சாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு தேதி எழுதி காமிக்கிறேன். ஐயா ஐயா எல்லைக்கு வந்திருக்காங்க. ஐயா வந்து பலமுறை கேட்டோம், இங்க வரணும் அப்படின்னு உத்தரவு கேட்டோம். ஆனா அவங்களுக்கு உத்தரவு கிடைக்கல, கொடுக்கவும் இல்லை. இப்ப ஐயாவுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்களே. சரி, உத்தரவு கொடுத்தாங்க, வந்திருக்காங்க. இப்ப ஐயா கூட யார் பயணிக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா? ஐயாவோட யார் பயணிக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐயா வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றாங்க. ஆனா ஐயாவோட யார் பயணிக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா? ஐயாவோட பயணிக்கிறது அருள்னு நம்ம இப்போக்கி தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஐயா தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்றாங்களே ஐயா? தெரிஞ்சுக்க நீ வேண்டாங்கிறாங்க. சரி, அதாவது உங்களை பயணிக்கிறாள் என் கூட யாரு பயணிக்கிறாங்கன்னு இப்போக்கி. சரி சரியா, நீ இப்போக்கி தெரிஞ்சுக்க வேண்டாம், சரி சரி சரியா, பின்னாடி தெரிஞ்சுக்கலாம், சரி சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரியா. எத்தனை பேர்னாலும் சொல்லலாம் ஐயா? அதெல்லாம் அதான் சொல்லிட்டாங்களே. சரியா, சொன்னதை மாற்ற முடியாது. என்னை பற்றி தானே கேட்குறீங்க அவர்கிட்ட? சொல்லிட்டாங்கன்னா அதை மாற்றுறது கிடையாது. சொன்னதுதான். சரியா, நான் வந்து பாய்க்காலுக்கு கேட்ட சொல்கிறேன், போகிறேன், வர்றேன். ஏன்னா அந்த வார்த்தை பச்சு வந்துச்சுன்னா கடைசி மாற்ற முடியாது. அது எப்போவுமே வந்த இது இல்லையா? அந்த ஐயா தெரிஞ்சுக்க கூடாதா இல்லை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? உனக்கு அது தேவையில்லை, இப்போ வேண்டாங்கிறாங்க. சரியா சரியா.
இப்போ சரியா. அவங்கக்கிட்ட இருக்கான்னு சொன்னால் அவரும் தெரிஞ்சுக்கோன்னா நீங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி சரி சரியா. அதான் கிடைக்கிற பதில் சரி எனக்கு. சரி சரி ஏன்னா கிடைச்சா தான் படக்குன்னு சொல்லிடுவேனே. சரி சரி சரி. எப்பவும் கேட்குற ஆளுக்கு படக்குன்னு ஆமா, சொல்கிறேன். ஆமா. எதுக்கு சொல்கிறேன்? ஆமாம் நீ ஆமாம். நீ ஒன்றும் தெரிஞ்சுக்காட்டாலும் வேலையே போடுறான் சரியா சரியா. அப்படிங்கிறான். சரி, சரி. அப்புறம் என்ன சொல்லுது? சரி சரி சரியா. வேலை போடுறான். அவங்க வரவழைச்சிருக்காங்க, உத்தரவு கொடுத்துருக்காங்க, வரவழைச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. அவங்களே எனக்கு பல முறை வரவழைக்கிறேன் ஆளை நீ எனக்கு இங்கே இல்லை வேறு இதுலேருந்து நம்ம இன்னும் 2 பேரும் போயிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு தெய்வத்திட்ட இன்னது சொன்னாங்கன்னு சொல்கிறேன். ஆளை வர சொல்கிறேன், நீ உட்காந்து உள்ளுக்கு வாடான்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமாய்யா. அதே மாதிரி அவங்க வரவழைச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. சரி சரியா. அதைத்தான் நான் சொல்ல முடியும். சரியா. அவங்க வரவழைச்சி தான் ஐயா வந்திருக்காங்க. சரி சரியா. எனக்கு என்னென்னா இப்போ இங்கே கோவில் இருந்தது உறுதியாக இருக்குது, சாமி இருக்கிறதும் தெரியுது, அப்போ மக்களுக்கும் தெரியுது. அப்படின்னா இப்போ என்ன இருக்குங்கிறத தோண்டி பார்ப்பாங்க இல்லைங்களா? இப்போ ஊர் மக்களோ இல்லை கவர்மெண்ட் வந்தாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்துருப்பாங்களா அதிகாரிகள்? அவங்க முக்கியத்துவம் எடுத்துக்கவே இல்லை பெருசு. இதை விட நிறைய இது மாதிரி இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அதனால் இதனால் கவர்மெண்ட்டுக்கு லாபம் தான் செய்ய முடியும். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்படியே சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ தாசில்தார்கிட்ட கொடுத்த காப்பி இருக்குது, எல்லா அதிகாரிட்டையும் கொடுத்த காப்பி இருக்குது. அவங்களும் என்னென்னா இது பெருசாகவே எடுத்துக்கலாம் அவங்க இதாக இல்லைன்னா அவங்க இல்லை, ஒருவேளை மக்கள் அதில் ஆர்வம் காட்டாதனால அவங்க இல்லை விட்டுருக்கலாம். செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது செலவு பண்ணுறதுக்கு அந்த அளவு இந்த கிராமத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த இடத்த புதுசாக பண்ணி பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஐயாவுக்கு உத்தரவு என்னது எடுத்து வச்சு இந்த ஊர் வந்து செழிப்பாக வச்சுக்கிறேன், எனக்கு என்னை வந்து வெளியில் கொண்டு வந்து எனக்கு தீபம் காட்டுங்க, நான் சம்மந்தப்பட்டவங்கள அந்த இடத்துக்கு நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஐயா சொன்னார், இந்த மாதிரி அந்த உங்கள் நேமை சொல்லி சொன்னாங்க, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து இந்த வாரத்தில் வருவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணாங்க. புரியலங்கய்யா. உங்களை வந்து இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு உத்தரவு கிடைச்சா உத்தரவு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்கய்யா. அதான் ஏன் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த வாரத்தில் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாய்யா. அதான் வாரம் எண்டுலேயே வந்துட்டேனா, வார முடிவில். ஆமாய்யா. எனக்கு என்னென்னா இப்போ இவர்கிட்ட அந்த டச்சு செல்லு கிடையாது. இல்லை சாதாரண செல்லு. இவருக்கு எப்படி என்ன தெரியும்? நான் வந்து அடிக்கடி இந்த இதில் வர்ற வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அடிக்கடி அவருக்கு எடுத்து அவருக்கு காட்டுவீங்க. பார்த்துட்டே இருப்பாங்க. ஒன்றா பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி இவரால தான் அது முடியும், வேறு யாரும் அந்த இடத்துக்கு வந்தால் காலடி அவங்க அந்த அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, நாள் சொன்னாங்க அவங்க வருவாங்க, இந்த வாரத்தில் வருவாங்க அப்படி சொல்லும்போது மறுபடியும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். அந்த மாதிரி ஐயா அவங்க சொல்லுவாங்க, இந்த டைமில் நீ அவங்களுக்கு தெரியப்படுத்து, அவங்க வர்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் எனக்கு இன்றைக்கி காலையில் தான் தோணுச்சு. மனசில் சொன்னதாக நேற்று நைட் சொன்னாங்க. நேற்று சாயந்தரம் அங்கே வீட்டு எப்போதும் இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி கீரனூருக்கு சைக்கிளில் வந்துட்டு அங்கே விநாயகர் காளி இருக்காங்க, அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க வந்து நீ இப்போ வந்து அவங்களுக்கு போய் தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வருவாங்க இங்கே அப்படின்னு நேற்று சாயந்தரம் சொன்னாங்க. ஐயாவுக்கு எப்படின்னா நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்லுவாங்க, கேட்டு டக்கு டக்குன்னு பதில் வந்துகிட்டே இருக்கும். அந்த அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஏதாவது ஒரு தகவல் கேட்குறோமோ அது முன்கூட்டியே சொல்லி அதை கேட்டு சொல்லுவாங்க, டக்கு டக்குன்னு வந்துட்டு கேட்டால் பதில் வரும், அவங்க சொல்லுவாங்க, உத்தரவின் பேரில் சொல்லுவாங்க. இன்னொரு தகவல் வந்து நான் அதை சொல்லியிருந்தேன். இங்கே அம்மா சத்திரத்தில் மலை மாதா கோயில்னு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் இருக்கார், மலை மேலே கீழே துர்க்கை அம்மன் இருக்காங்க. மூவே சாமி ஐயா ரொம்ப வயசான 97 வயசு, அவர் வீடியோ இருக்குது. கடைசியாக நாங்கள் அவர் கூட பயணித்தோம். அந்த ஐயா வந்து அங்கே துர்க்கை அம்மன் இருக்காங்க, அவரை பார்க்க நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு கடைசியில் சில வாக்குமூலங்களுக்கு கொடுத்தாரு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அவரை பார்க்குறதுக்கு அடுத்த தடவை போகும்போது பழங்கள்லாம் வாங்கிட்டு போனோம். அப்போ அவர் இல்லை அந்த இடத்துல. அப்போ போகும்போது அவர் மேலே மலை மேலே உச்சி மலை மேலே முருகன் இருக்கார். அந்த முருகனை பார்க்க போகும்போது உள்ளுக்குள்ளே 3 வண்டு கருப்பு கலரில் எங்களை உள்ளே விடவே இல்லை. எங்களுக்கு என்னன்னே தெரியல, ஏன் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம், நாங்கள் ஏதோ தெரியாமல் வந்துட்டோம், எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, நாங்கள் வந்து வந்த விஷயத்தை நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் உத்தரவு கேட்டோன்னே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த 3 வண்டு என்ன பண்ணால் அந்த இடத்த விட்டு விலகி அப்படி போயிருச்சு. திரும்ப முருகனை போய் பார்த்து வழிபட்டுட்டு வந்தோன்னே திரும்ப அந்த 3 வண்டு வந்துருச்சு. வந்து கருப்பு கலரில் இருந்துச்சு, ஆனால் வித்தியாசமாக இருந்துச்சு. மலை மேலே உச்சி மலை மேலே அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த மலை மேலே வந்து சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நண்பர் ஒருத்தருக்கு வந்து நெற்றிகன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்னென்னா அந்த இடத்துல அந்த நம்ம முன்னால் உள்ளவங்க எல்லா தெய்வங்களும் அவருக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சூளத்தை கொண்டு போய் வைக்கும் போது 3 சூளை மாதிரி தலைக்கு மேலே வந்துச்சு அந்த துர்க்கை அம்மன் கோயிலில். மாதிரி மேலே வந்து சித்தர்கள் இருக்காங்க, காட்சி அளித்தாங்க, வேணா நீ அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனாங்க. நானும் ஐயாவும் இங்கே விநாயகர் ஐயாட்ட உத்தரவு, அந்த இலையில் உள்ள விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கி அங்கே மலைக்கு போனோம்.
போகும்போது அங்கே முருகனை பார்த்துட்டு 5 அமாவாசைக்கு அங்கே வாங்கன்னு சொன்னாங்க. தொடர்ந்து நாங்கள் போனோம். அதே மாதிரி அந்த ஐயா அந்த கருப்பு வண்டி ஏன் காட்டுச்சுன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அன்றைக்கி சாயந்தரம் ஐயா இறந்துட்டார். அவர் எங்களுக்கு தெரியாது, ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் அன்னைக்கு அந்த சாயந்தரம் போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த 1 வருஷம் நீ போக வேணாம், அவர் அந்த கழிஞ்சோன்னா போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே போகவே இல்லை. திரும்ப மறுபடியும் அந்த அவர் டைம் முடிஞ்சோன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோம். போகும்போது அந்த 5 அமாவாசை போனோம். அந்த 5 அமாவாசை கடைசி அமாவாசையில் முருகன் வந்து ஒரு கால் கீழே இருந்துச்சு. அது வந்து கள்ளி ஈச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இருந்துச்சு, அந்த கன்று இருந்துச்சு, 1 இன்ச்சு தான் இருந்துச்சு. அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, எடுத்து போய் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு அடி வந்துட்டோன்னா ஐயாட்ட இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம்னா மருதூர் வட்டம் மங்கத்தேவன்பட்டி கிராமம். அது மங்கத்தேவன் கிராமத்தில் வந்து ஓட்ட ஊரணின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஓட்ட ஊரணி தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த கோவில் மேடு. இந்த கோவில் மேடு அவங்க இருக்காங்க. அம்மன் எங்கே இருக்காங்க? அம்மன் எங்கே இருக்காங்க இந்த இடத்துல? இல்லை இங்கே தான் வள்ளி தெரியுமா, இங்கே ஆடு அடுத்து முள்ளு கிடக்குங்க. ஆடு கை கால் எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் ஆடு இல்லைங்கய்யா, அது என்னது? அதை வச்சு எப்படி அதை காட்டுங்க, என்னது அது? எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட உத்தரவு கேட்குறேம்யா. எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு. இந்த மணியில் உள்ளதுயா அந்த இது இதை வச்சு இருக்கிறதுல வந்து அவங்ககிட்ட மனசார வந்து எந்த இடத்துல இருக்கு இல்லை, இதை வச்சு தெய்வம் எங்கே இருக்குங்கிறத அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் சுற்றுவாங்கய்யா. இப்போ எந்த இடத்துல அந்த எங்கே இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் இது காட்டுங்கம்மா. அங்கே தேடி வந்திருக்காங்களா? இந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்காங்க. இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. ஐயாவுக்கு வந்து மனசார அவங்களுக்கு காட்டிடுறாங்க இடத்த. அந்த பொருளில் வந்து ஐயா மூலமாக அந்த அவங்க கூட பயணிக்கிறனால அந்த பொருளில் காட்டுறாங்க. ஐயா அங்கே ஒருத்தர் இருக்காங்க. நீ சொல்லுங்க எந்த இடம் சொல்லுங்க ஐயா. இந்த இடத்துல விநாயகர் ஐயா. ஒவ்வொரு இடத்துல இப்போ அங்கே ஈஸ்வரன் இருக்கிற இடத்துல போனால் ஈஸ்வரன் இருக்கிற இடத்துலையும் காட்டுவாங்க. எந்தெந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல மட்டும் அதோட வைப்ரேஷன் வருங்கிறீங்க. வைப்ரேஷன் வரும். நீங்களும் நின்னாலும் உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. நான் என்ன எனக்கு காட்டுவாங்களா? நம்ம தான் பாட்டிருக்கோம் அடிக்கடி. இங்கே பூஜை பண்ண இல்லை நிப்பாட்டிடுவாங்க. ஓட்டு ஆதி பராசக்தி தண்ணியை தெரிஞ்சுக்கிட்டே போவேன். ஆமாம். சிவராத்திரி ஈஸ்வரன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. ஈஸ்வரன் இருக்க இடத்த காட்டுங்க. இந்த இடம் பார்த்துக்கணும் இல்லையா? போய் பார்த்துக்கணும் இல்லையா? அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இல்லையா ஐயா? சிவலிங்கம் நீங்கள் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு காட்டுங்க ஐயா. சிவலிங்கம் நீங்கள் எங்கே இருக்குன்னு காட்டுங்க எங்களுக்கு. நீங்கள் பார்த்தோம் இல்லையா? இல்லையா அம்மா நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு காட்டுங்கம்மா. சிவலிங்கம் பக்கத்தில் அம்மன் இருக்குன்னு சொன்னாங்கய்யா. அதை காட்டுங்கம்மா. எந்த இடத்துல இருக்குன்னு காட்டுங்கம்மா. இந்த பக்கம் தான் இருக்காங்க ஐயா. இந்த எல்லையை தேடி வந்திருக்காங்க உங்களை தேடி. விநாயகர் ஐயா நீங்கள் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு காட்டுங்க. இந்த இடம் இந்த சைடு அம்மா இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிற இடத்துல தெய்வம் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல எங்களுக்கு சுற்றுங்கம்மா. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல சுற்றுங்கம்மா. இது எங்கே இருக்கான்னு சொல்லி காட்டோம்னா அவங்களுக்கு அந்த தகவல் கிடைக்குங்க. இப்போ ஐயாவுக்கு மனசுலேயே அவங்களுக்கு சொல்ல சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. ஆதி பராசக்தி இப்படி போகிற உடனே நிப்பாட்டி சொல்லுவாங்க. ஏன்டா அவசரப்படுற ஆள் வரும், ஏன்டா அவசரப்படுற மனதை கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படி. டிப்ரெஸ் இருந்தாவே அவங்க நம்ம மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக காட்டுவாங்க. எனக்கு அந்த இடத்துல எனக்கு காட்டுங்க, நீங்கள் இருக்கிற இடத்த காட்டுங்க. இல்லை இப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்குது, ஐயாவுக்கு இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதா இப்போ நீங்கள் என் மனசில் தோணுதுயா. அதுக்கு தான் ஐயா சொல்கிறேன். இப்போ நான் அங்கே வச்சு நிற்க சொல்கிறீங்களா? கண்டிப்பாக காட்டுவாங்கய்யா. நீங்கள் தேடிதானே வந்திருக்கீங்க, அவரை தேடிதானே வந்திருக்கீங்க. தேடி தான் வந்திருக்கேன். எனக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லைங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, அந்த இறைவனை காட்டுற கருவி மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அது வந்து என்னை பிடிச்சி நிற்க சொல்கிறாரு கையில். இந்த இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு இல்லை நின்னா என்ன பண்ணும் இது? உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் காட்டுவாங்க. நீங்கள் அவங்க நினச்சி நீங்கள் இங்கே இருந்தேன்னா எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி மனசில் நினச்சி நின்னீங்கன்னா காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? சுற்றுவாங்க. அந்த இடத்துல இருக்க வச்சு காட்டுவாங்க. அப்போ கரெக்டாக பிடிச்சிங்க. எப்படி காட்டுவாங்க? அந்த கை மேலே பிடிக்காம சுற்றுறதாங்க. அப்படி பிடிச்சிங்க. அப்படி கீழே இன்னும் இறங்குங்க. அப்படியே அந்த இடத்துல இருங்க.
அப்படியே பிடிச்சிட்டே இருங்க. நீங்கள் மனசில் நினைக்கிங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தால் எனக்கு காட்டுங்க, எனக்கு அப்படி காட்டுங்க. அப்படி காட்டணும். மனசில் நினச்சிக்கங்க, நீங்கள் இந்த மாதிரி இருந்தேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல காட்டுங்க, நான் வந்திருக்கேன், பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி காட்டணும். ஆமாய்யா. என்ன பண்ணும்? மூவ் ஆகுங்க, அந்த கம்பி மூவ் ஆகுங்க. உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மூவ் ஆகும் அந்த கம்பி. இங்கே இருக்கிறத நான் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் மூவ் ஆகும். இல்லைங்கய்யா, என்னையா? எனக்கு காட்டல. இப்படி இது என் கையில் இருந்தது, இங்கே இறைவன் இருந்ததுன்னா சுத்தமா? நீங்கள் அவங்கள நினச்சி நின்னீங்கன்னா உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி காட்டுவேன். உள்ள சிவலிங்கம் இருக்கு, உங்களுக்கு காட்டுது. ஐயாவுக்கு அந்த இடத்துல வாயால் சொன்னனால தான் நான் அந்த இடத்துல நின்னேன். இப்போ வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து சுத்தம். காட்டுவோம். இப்படி பிடிக்கணுமா? கீழே குச்சுமா கீழே இருக்கட்டேன் அப்படி பார்க்கணும். சுத்தம் ஆகும், மூவ் ஆகும். எனக்கு காட்டலைங்கய்யா. அந்த இறையருள் அங்கங்கே இருக்கிற அந்தந்த இடத்த சார்ந்த அவங்களுக்கு தான் இருக்கும். சரிங்களா? என்ன இருக்குங்க, எலுமிச்சம்பழத்தை அந்த அவங்க ஐயா வந்து எலுமிச்சம்பழம் நான் இருக்கிறேன்னா அப்படின்னா அது நான் எதுவுமே பண்ணலையா, நல்லா பாருங்கள், கையில் நான் ஆட்டலை. இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே வந்து சிவன் வந்து புதஞ்சிருக்காரு. இங்கே இருக்காங்கய்யா, சிவலிங்கம் இங்கே புதஞ்சிருக்காரு. 3 அடியில் இருக்காங்க. இங்கே நிற்கிற இடத்துல, அவர் நிற்கிற இடத்துல இருக்காங்க. ஐயாவுக்கு வந்து மனசில் அவங்க சொல்கிறாங்க. நான் அவங்க சொன்னோன்னே போய் அங்கே நின்று இந்த இடத்துல இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை வச்சு நம்ம காட்டுறோம். இருங்க, அவருக்கு காட்டுதான்னு பார்ப்போம். ஐயா வென்றியாண்ணா அங்கே ஐயா இருக்காங்கல்ல இல்லையா, சிவன் அங்கே சிவன் இருக்காங்கல்ல, கை மேலே பிடிக்கணும், கொஞ்சம் மேலே ஏற்றி பிடி கையை. இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வாயால் நம்ம சொல்கிறோம்யா. ஆனால் அவங்க வந்து அதை ஒரு இது மூலம் நம்ம இது பண்ணால் தானே அவங்களுக்கு. ஐயா எல்லாம் சுற்றுறாரு. ஐயாவுக்கு வைப்ரேஷன் அந்த இடத்துல வந்துட்டாவே அந்த இது இந்த லைண்டு அப்படி கிராவசம் அப்படி கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்படி ஒதுங்க அப்படின்னு. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுதானே? அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிராவசாக இருக்கும். அப்போ தான் எனக்கு ஏற்கனவே காமிச்சது. அந்த நான் அப்போ படிக்கலை. ஈஸ்வரன் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா எங்களுக்கு இந்த இடத்துல காட்டுங்க. எவ்வளோ நீளம் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஐயா. அந்த அந்த பின்னாடி கம்பு இருக்கு பாரு. ஆமாம். இவ்வளோ நீளத்துக்கு இருக்காங்களா ஈஸ்வரன் வந்து சிவன் இங்கே வந்து இவ்வளோ இங்கே இருந்து இது வரை இருக்கதா சொல்கிறாங்க. கீழே அகலம் வந்து அகலம் இவ்வளோ தூரம் இருக்காங்க, இவ்வளோ தூரம் இருக்காங்க. இந்த இது வரை ஐயா அவ்வளோ பெருசு இருக்க வாய்ப்பு இல்லைங்கய்யா. சிவலிங்கம் ரெண்டு சேர்ந்ததுயா. தெரியுங்கய்யா, ரெண்டும் சேர்ந்து தான் வசமாக இருக்காங்கய்யா. எந்த வசமாக இருந்தாலும் அதிகபட்ச அளவே 3 அடி இருக்குங்கய்யா. 3 அடி இருக்கும். அந்த இப்போ இதே நந்தி பெருசாக இருந்ததுன்னா இங்கே ஒரு வேளை சிவலிங்கம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நந்தியோட அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு 2 அடி தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ இறைவனுடைய அளவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற அளவு வந்து அந்த குச்சிலேருந்து இது வரைக்கும்னா 4 அடி கிட்ட வருது. 4 அடி மேலே வருது. அவ்வளோ பெருசு இருந்தாருன்னா மகிழ்ச்சி தான். இல்லை படுக்கவசமாக அந்த நீளம் அந்த அகலம் கீழே எப்படி இருந்தாலுமே அது இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ நீளம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆவுடைய சொல்கிறீங்களா பானத்தை சொல்கிறீங்களா?
கீழே உள்ள பாட்டமும் அந்த நீளம் உயரம் இருக்கு இல்லையா, ரெண்டுமே சொல்கிறேன். ரெண்டுமே இந்த வசதிலாம் இருக்குது, அதுக்கு அங்கிட்டு இல்லை எதுவுமே, இந்த சைடும் இல்லை. சரி, உங்களுடைய நம்பிக்கைக்காக என்ன பண்ணுங்கள், நீங்கள் முழுமையாக அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி, ஊர் மக்கள்கிட்ட முழு அனுமதி வாங்கி, ஊர் மக்களும் அரசாங்கம் சேர்ந்து இங்கே இறைவன் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சு வழிபட உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு முதல்ல நீங்கள் போய் அனுமதி வாங்கணும். இதற்கு சம்மந்தப்பட்ட அரசாங்கம், தொழில்துறையோ இல்லை இந்த அறநிலைத்துறையோ யாரோ அவங்கள்ட்ட போய்ட்டு விஓடிஓக்கிட்ட நீங்கள் வந்து அனுமதி முழுசாக வாங்கி தான் இங்கே நீங்கள் வந்து ஒரு சிறு பள்ளமாக இருந்தாலும் பறிக்கணும். சரிங்களா? அனுமதி வாங்கிட்டு சொல்லுங்கள். அவங்க ஒத்துழைப்போடு நம்மளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இறைவன் காட்டியிருக்காரு. ஐயா இவ்வளோ இடத்த முழுக்க இப்படி சுத்தம் பண்ணி இன்றைக்கி ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்குது. பார்க்க அழகாக ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வட்டத்தை பறித்து வச்சு அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்காரு. பெரிய விஷயங்க, சின்னது கிடையாது. நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு வயல்வெளியில் வேலை பார்க்குறதே சிரமம். அவருக்கு இதனால் ஒரு ரூபா லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுலேயும் கூட இந்த ஒரு முள்காட்டை வந்து இன்றைக்கி எல்லோரும் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காரு ஐயா தான். கூடிய விரைவில் இந்த இடம் வந்து நல்லா ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. இதை பார்க்குற இதற்கான அதிகாரிகள் யாரும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல முயற்சியை இந்த ஊர் மக்களுக்கு எடுத்து கொடுங்க. ஏன்னா கோவிலோடைய ஒரு சுவடு இருந்தாலே இங்கே எதாவது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே கோவிலோடைய கற்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோடைய திருமேனிகளில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தியார் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இங்கே கோவில் பாருங்கள், எவ்வளோ பெரிய கற்கள் பாருங்கள். இது போல் வந்து பல கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து தெய்வீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை தாண்டி இங்கே வரலாறு புதஞ்சு கிடக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்க. ஒரு நந்தி இருக்கார். ரொம்ப நந்தியோடைய அந்த அமைப்பை பார்த்திங்கனாவே தெரியும். இது வந்து ஒரு பாண்டியாசும் பல்லவருக்கும் கலந்த மாதிரி இருக்குது நந்தியோட அமைப்பு பார்க்க. அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கிறது மிகவும் பழமையான ஒரு சிவன் ஆலயமாக தான் இருக்கணும். அதனால் இந்த ஆலயத்தை எப்படியாவது மீட்டு எடுக்கணும். அப்போ இங்கே இறைவன் இருக்காரா அப்படிங்கிறத நம்ம வந்து உண்மைத்தன்மையோடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். அந்த நந்தியோடைய அமைப்பை பாருங்கள். பல்லவர்கள் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள், முத்திரையராக கூட இங்கே இருக்கலாம். ஏன்னா புதுக்கோட்டை வேல்டு அவங்களோடது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அஸ்திவாரம் போகிறதா வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெருசு அது வரைக்கும் அஸ்திவாரம் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. கோவிலுடைய கற்கள் வந்து செதறி கிடக்கு. அது ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனாக வந்து ஆவணப்படுத்தியிருக்கார். அதுதான் பெரிய விஷயம். ஒரு கல் இருக்குது, அதை கல்லாக பார்க்காம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக காட்டியிருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான், அந்த ஐயா. அவருடைய முயற்சி இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கு. நம்ம மூலயமா பல பேருக்கு இதை தெரிய வைக்கணும். இதை பகிருங்க. எவ்வளோ கோவிலுடைய கற்கள் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நடந்து வந்த தூரத்தில் தான் அந்த ஈம சடங்கு நடத்தின அந்த முதுமக்கள் தாலி சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குது. அப்போ அந்த இடத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவும் வரலாறு சார்ந்த ஒரு இடம் இது. இந்த இடத்த நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு ஐயா ஒரு தனி மனித முயற்சியாக எவ்வளவோ அவப்பெயர்களுக்கு நடுவில் அவரை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி அவரை வந்து கட்டி போட்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்ததுனால அவங்க வீட்டில் ஒரு மாதம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கிறார் அவர். அப்படியெல்லாம் இன்றைக்கி இந்த சிவனாலயத்தை வந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணுற அந்த ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை எல்லோரும் சொல்லிடுங்க. அதை தாண்டி இந்த இடத்த மீட்டெடுக்கணும் அப்படின்னா எல்லோரும் பகிருங்க. பார்க்குற அதிகாரிகள் இந்த இடத்த கொஞ்சம் புதுக்கோட்டையை சேர்ந்த அதிகாரிகள் இதை கொஞ்சம் வந்து பாருங்கள். ஏன்னா மக்கள் ஆர்வமாக இருக்கும் போது அவங்களோட சேர்ந்து எவ்வளோ பேர் தன்னார்வலர்கள் இருக்காங்க, அவங்க மூலயமா இதை வந்து மீட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த காணொலியை வந்து நம்ம பதிவிடுறோம். இந்த இடம் எப்படிக்கா இருந்தது முன்னே? முதல்ல யாரும் போக மாட்டான். இப்போ வந்து நல்லா சுத்தமாக பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா போகிறாங்க. யார் பண்ணது? இந்த பாப்பா தான் பண்ணாங்க. யார் பாப்பா? இந்த அவங்களே. ஐயா பேர் பாப்பாவா? நாங்கள் அப்படி கூப்பிடுவோம் பாப்பா. நீங்கள் பாப்பான்னு கூப்பிடுவீங்களா? எவ்வளோ நல்லா சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இடத்த? 5 வருஷமாக அதுக்குள்ள 5 வருஷமாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி சுத்தம் பண்ணும்போது ஏன் இவரை வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்னு ஊரில் எல்லாரும் சொல்லணும்? அப்படி யாரும் சொல்லலையே. சொன்னதா சொல்கிறாங்க. சொல்லியிருப்பாங்க யாரும். அவங்க மனநிலையெல்லாம் பாதிக்கலை. அந்த மாதிரி அது வந்து சொல்லியிருக்கவங்களுக்கு கனவுல அது மாதிரி வந்து பார்க்குறாங்க.
இந்த ஊரை சொல்லலாம். மங்கத்தன்பட்டியில் கோயிலூர்க்கு மேற்கால தெய்வங்கள் வழிபாட்டில் தெய்வங்கள் அதிகமாக இருக்குது. அதை 5 வருஷமாக அதை நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதை வெளிப்படையாக கொண்டு வரணும். அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டாந்து பொதுமக்கள் தரிசனம் பண்ணணும். அதுக்கான உத்தரவை அரசாங்கம் முன்னின்று அதை நடத்தி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த கோயில் கணக்கில் இருக்குது. கோயில் கணக்கு கோயிலூர் நின்று இருக்குது. ஆனால் இன்னும் கோயிலூர் நின்று அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது சிவன் கோயில் எதிர்த்தாப்புல இருக்குது, எதிர்த்தாப்புல இருக்குன்னா இப்போ கோயிலூர் நின்று கணக்கில் இருக்குது. இந்த ஊரணி வந்து ஓட்ட ஊரணியா? ஓட்ட ஊரணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. அப்படின்னா கோவில் அங்கே எதிர்ப்புறம் இருக்குது. அதற்கு எதிர்ப்பில் உள்ள ஒரு குளம், பழமையான குளம். அப்படின்னா ஊரணின்னா என்ன இடத்துனா ஒரு காலத்தில் இங்கே குடிநீர் வந்து எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் ஊருக்கே குடி தண்ணியாக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே இப்போ சுற்றி எவ்வளோ தூரத்தில் வீடு இருக்குது? ஒற்றை ஊரணின்னு தான் கணக்கு. ஆனால் கோயிலூர் நின்று கணக்கில் இருக்குது. கணக்கில் இருக்குது. இன்னும் கோயில்னா கணக்கு. ஐயா, தனிப்பட்ட முறையில் யாருதும் அந்த குளம் இல்லை, இதை யாரும் இப்போ நீங்கள் சமீப தோண்டலை அப்படின்னா கோயிலுக்கு எதிர்ப்புறம் இருக்குது அப்படின்னா அது வந்து பழைய ஊரணி. சரிங்களா? அதுபோல் இது பழைய ஊரணி. ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 8லேருந்து 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். வடக்கு பாறைப்பட்டி கீரனூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஒரு திருப்பணி பண்ணியிருப்போம். சரிங்களா? அதாவது டிசம்பர் மாதத்தில் ஒரு திருப்பணி ஒன்று பண்ணியிருப்போம். அங்கே வந்து இப்போ தான் 48வது நாள் முடிஞ்சது. எதுக்கு இப்போ அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற நந்தியும் அங்கே இருக்கிற நந்தியும் ஒரே போல் இருக்கும். அந்த ஊரில் நந்தி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மீது குவாரிகள்லாம் உடைக்கப்பட்டு அந்த ஊர் மக்கள் நிப்பாட்டி அந்த இருந்த ஒற்றை நந்தியை வச்சு இன்றைக்கி நவகிரகங்கள்லேருந்து அனைத்து விதமான சாமியும் வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த ஊர் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அங்கே ஒரு நந்தி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் உருவாயிருக்கு. அதே போல் நந்தி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்ததோ இல்லை பாண்டியர் காலத்ததாக தான் இருக்கணும். அந்த நந்தியோடு சேர்த்து கோவில்களோட அனைத்து கற்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இருக்குது. இன்னும் தோண்டி பார்த்தா எவ்வளவோ இருக்கும். அதுக்கு இந்த ஒரே மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காலங்களாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இதை இந்த ஊர் மக்கள் அவர் கூட சேர்ந்து முன் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு மேலே களை கொத்துற மாதிரி பாருங்கள். நீங்கள் பின்னாடி பார்க்குறது வயல், அது எப்படி இருக்குது பாருங்கள். இது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு முள்ளு காடு. ஒரு காலத்தில் உள்ளேயே நுழைய முடியாதான். ஆனால் இன்றைக்கி ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து சுற்றி கொத்தி ஒரு புல் கூட முளைக்காமல் தெய்வத்தில் இருக்கிற அந்த திருமேனிகள் கூட இல்லைங்க, கோவிலுடைய கற்கள் தான் இருக்குது. அந்த ஒரு கற்களையும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பேணி பாதுகாத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகளை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு வந்திருக்கு, நான் உங்கள் கண்ணுக்கு காட்டியிருக்கிறேன். இதை பார்க்குற நீங்கள் அப்படியே விடாமல் இதுக்கு அடுத்த கட்ட முயற்சியாக இருக்கணும்னா இதை பகிருங்க. பகிர்றதுனால எவ்வளோ நல்லது நடக்கும். ஒரு காணொலிங்கிறது ஒரு காணொலி பார்த்துட்டு கடந்து போகிறது கிடையாது. அது மூலயமா நடக்கக்கூடிய ஒரு வரலாற்று மீட்பு கூட சொல்லலாம். சரிங்களா? தயவு செஞ்சு பகிருங்க. இந்த காணொலி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 5 வருடங்களாக ஒரு இடத்துலையும் ஒரு சிவன் இருக்கார் அப்படின்னா அங்கே ஒருத்தரை நியமிச்சிருப்பார் இறைவன். நான் அதை முழுசாக நம்புவேன். போகிற இடங்களில் பார்க்குறேன் இல்லைங்களா, கண்டிப்பாக நான் நம்புவேன். அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருவரையும் வந்து நியமித்து இவர் வந்து ஒரு வயது முதிர்ந்தவர், 73 வயது ஐயாவுக்கு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கீரனூரை சார்ந்தவர். கிறிஸ்டினிங்களா நீங்கள்? அவர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவராம். அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் கூடயே வந்து அவருடைய ஒரு வளர்ப்பு பிள்ளைங்கிறாரு, என்னோடய சின்ன பிள்ளை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி கூட இருந்து ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குறாரு. இவருக்கு வயதாகிடுச்சு, அவருக்கு இப்போ தான் வேலை செய்யக்கூடிய விட. ஆனால் இவருடைய அந்த ஒரு எண்ணமும் அவருடைய அந்த உடல் பலமும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து கூடிய விரைவில் உள்ளே எதுவும் திருமணிகள் இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்து வழிபடுறதுக்கு முன்வாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முடிஞ்சால் நம்மளையும் கூட்டாங்கன்னா நம்மளுடைய ஒத்துழைப்பு இங்கே இருக்குங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி.